ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயிக்கக்கூடிய டிவி கொடுத்துருந்தா ஆப்ஷன் மீ 2/2 ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? எனக்கு இது ஒன் ஷாட் தான். 2/2 போட்டோம்னா ஸ்டோரி முடிஞ்சிடும். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி என் பண்ணாக்க நம்ம ஜெக்கி வந்துட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது. எல்லாரும் வந்து சின்ன பையனை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வராரு. வந்துட்டு ஜிம்மோட ரூமை வந்து நாக் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க டோர் நாக்கா சொல்லிட்டு அவர் போயிட்டு இப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு இருப்பார். ஃபேஷியல் பண்ணுறதுக்காக ஃபேஸ் மாஸ்க் போட்டுருப்பாரு. இப்போ ஜிம் வந்து டோர் ஓப்பன் பார்த்தாக்கா ஜங்கு இருக்காங்க. ஜிம் கேட்குற ஜங்கா என்ன பண்ணுறேன், என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதை சொல்கிறேன் என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் டக்குன்னு ஒரு ஹேண்டில் ஒரு கர்ச்சி போட்டு ஜிம்மில் ஃபேஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் அப்படியே வாங்கிறாரு. இப்போ ஜங்க் அப்படி ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டு கீழே போகிறாங்க. கீழே போய்ட்டு ஒரு கார் நிற்கிது. பேக் டோர் வழியாக தான் வந்துருப்பாரு. அங்கே ஒரு காரில் வந்து படுக்க வைக்கிறாங்க. நீ எனக்கு தான் ஜிம்மி, ஓகேவா? என்னை தாண்டி உன்னை வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, சரியா? நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் தாண்டா காரை வந்துட்டு எடுக்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் இவங்க எல்லாருமே அப்படியே மேரேஜெலாம் ஒர்க் ஆகாது. நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் டைம் ஒரு 8 o'clock இருக்கும். ஜிம்மி இப்போ தான் ஐஸ் ஓப்பன் அப்படின்னு பார்த்தாக்கா அப்புறம் மாதிரி என்ன நம்ம வேறு எதாவது பிளேஸில் இருக்க மாதிரி இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்தா அது உடனே செஞ்ச ஒரு ரூம் தான். ஜிம்மி பார்க்குறாங்க அந்த பெட்டு இதெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் திரும்பி பார்க்குற நம்ம எங்கே இருக்கோம் சொல்லி பார்த்தா சைடில் ஒரு பர்சன் அழகாக ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறேன் எந்திரிச்சா கேட்குறாங்க. ஜங்கா நீங்கள் என்ன பண்ணுற கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்து பக்கத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும். ஜிம் பார்க்குறேன் எங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம எங்கே இருக்கோம் கேட்குறாங்க. அதுவா நான் உன்ன சொல்கிறாங்க. நீ என்ன கிட்னாப் பண்ணுறது கூட சொல்கிறா ஜிம் சொல்கிறாங்க. அதே தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு கிட்னாப் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. கிட்னாப்பா எதுக்கு ஜங்கா ஜிம் கேட்குறாங்க. என்ன உன்னை டைம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் விடுவோம் நான் சொல்கிறாங்க. என்னதுக்குங்கப்பா நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணுறேன்னு தெரியும் சரியா, ஆனால் நீ வந்துட்டு டீம் மேரேஜ் பண்ணி ரெடியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. பாரு நீ எனக்கு சரி எனக்கு மட்டுமே அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. வீட்டில் தேடுவாங்க நம்மள என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி ஜங்குக்கு சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி நீ எனக்கு நான் உனக்கு சரி இதை யாராலும் மாற்ற முடியாது, நீ பிறந்தது எனக்காக தான் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. இல்லைடாங்க பாரு சொல்கிறாங்க. பாரு எந்திரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு சரி எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எந்திரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போய் குளிக்க சொல்கிறாங்க. குளிக்கணுமா ஆமாம் சொல்கிறாங்க. நீ எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு நமக்கு மேரேஜ் இல்லை, நமக்கு மேரேஜ் ஆமா சொல்கிறாங்க. ஜங்கா விளையாடாத சரியா, நீ தப்பு பண்ணுறடா. அவங்க வீட்டில் டேக்கோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அப்பா அம்மா கிராண்ட்பா சொல்கிறாங்க. எனக்கு அவங்க பற்றி கவலை இல்லை சார், எனக்கு எல்லாவும் என்கிட்ட கிடைக்கணும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாவுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன், எல்லாவுக்காக என்ன பண்ணுவேன் சரி, எனக்கு மற்றவங்க பற்றி கவலை இல்லை ஜங்க் சொல்கிறாங்க. அப்படி பேசாத சொல்கிறாங்க. ஜங்க் எதுவுமே சொல்லாமல் ஜிம்முக்கு பிடிச்சி அந்த ரெஸ்ட் ரூம் புஷ் பண்ணிடுறாங்க. ஜிம் பக்கம் என்ன பண்ணுற சொல்கிறேன். நீ குடி சரியா இல்லை அவங்க குடிக்க வேண்டியதாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சிரமட்டாக்க குடிச்சிடறாங்க. குடிச்சு சொல்ல வராங்க. ஜங்க் அங்கே பாரு நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் சரியா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு நம்ம எங்கே இருக்கோம் சொல்கிறாங்க. நீ ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ போட சொல்கிறாங்க. ஜிம் போட மாட்டேன். இப்போ ஜம்க்கு ட்ரெஸ் பண்ணி விட்றாங்க. ஜிம்முக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவரு மேக்கப்லாம் போட்டு வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன ஜங்கா பண்ணுறது சொல்லிட்டு ஹேரில் வைப் பண்ணி விட்டு அழகாக மேக்கப் போட்டு வராங்க. வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜங்கு அங்கே பாடா சொல்கிறாங்க. நீ வா சொல்லி ஜிம்மின் தான் ஜங்கு தாண்டா ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. வெளில வராங்க. பார்த்தாக்கா அவங்க அந்த ரூம்லேருந்து வெளில வரதுக்கு கார்பெட் வந்து விரிச்சிருக்காங்க. ரெட் கார்பெட் விரிச்சிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு இப்போ தான் ஜிம் பார்க்குறது எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அது வந்துட்டு ஒரு கப்பல். ஜிம் பார்க்குறாங்க. ஷிப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பண்ணியிருக்காரு சொல்கிறாங்க. நீ வா சொல்லி ஜங்கு தானே ஜிம்மை கூட்டிட்டு வராங்க. பார்த்தா ஜிம்மி ஜங்குக்கு வரும்போதும் அவங்க மேலே அந்த ரோஸ் பட்டர்ஸ் எல்லாம் தூங்குறாங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, லைக் ஒரு மூவியில் பார்க்குற மாதிரி இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு வந்துருக்காங்க. அங்கே மேரேஜ் பண்ணி ஒரே அழகாக அரேஞ்ச் ஆயிருக்குது. கப்பலில் டாப் ஃப்ளோரில் ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த மேரேஜ் பண்ணி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டேஜ் சுற்றி அழகாக நின்றுருக்காங்க. அங்கே எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவங்க ஃபாதர் வர நிற்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க. மேரேஜ் சொல்கிறாங்க. மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் ஜான் ஜங்கு வேர்ட்ஸ் பார்த்துன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நேம் போர்டெலாம் வச்சுருக்காங்க. அதுலேயே ஜிம்னால் நம்பவே முடியல. என்ன ஜங்கா நீ பண்ணியிருக்க, வீட்டில் தான் தேடுவாங்கடா சொல்கிறாங்க. எனக்கு அவருக்கு கவலை இல்லை ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஜங்கா இல்லை அப்படி யோசிடா சொல்கிறாங்க. அது யோசிக்க மாட்டேன். வா சொல் ஜங்க் தான் ஜிம்மை கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வராங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓகே ஃபாதர் சொல்கிறாங்க. ஜான் ஜங்கா நீ பார்த்து ஜிம்னே திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சம்மந்தம் ஃபாதர் சொல்லிட்டு ஜான் பார்த்து ஜிம்னாக நீ ஜான் ஜங்கா திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் அப்பா கேட்குறாங்க. ஜிம் அமைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாதர் கேட்குறாங்க. ஏன் அவங்க மேரேஜ் வெயிட் பண்ணலையா சொல்கிறாங்க. ஃபாதர் அப்படிலாம் இல்லை அவங்க கொஞ்சம் ஷை ஆகிறான். ஜங்க் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பண்ண சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஓகே சொல்ல சொல்கிறாங்க. ஜங்கு சொல்லி ஓகே சொல்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ரிங்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்முக்கு ஒரு ரிங்கு போகிறாங்க. டபுள் செயின் மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இது உன்னோட நேம் என்னோட நேம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கு கண் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த எனக்கு போட்டு சொல்கிறாங்க. ஜிம்மு போட்டு விட்டுறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்கு கிட்டே போய்ட்டு ஜிம்மில் போட்டில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. லவ் யூடா ஜங்கு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு என்ன பண்ணவே தெரியல. இப்போ வீட்டில் எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கும். என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க. கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் தான் வந்துருப்பாங்களே என்ன நடக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிம் பக்கத்தில் ஃபோன் சொல்கிறாங்க. ஃபோனில் அங்கே இருக்கு சரியா சொல்கிறாங்க. எனக்கு அங்கே விட்டு வந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன் ஜங்கா அப்படி பண்ண சொல்கிறாங்க. அவங்க தான் கண்டுக்கவே இல்லை.
இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ மேரேஜ் ஓவர் சரியாக சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேர் லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரியாக சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃபாதர் சொல்கிறாங்க. காட் பிளஸ் யூ மை சைல்ட் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. வா ஜிம் கீழே இறங்குறாங்க. அவங்க வந்து ரெட் வைன் குடிக்க சொல்கிறாங்க. சேஸ் பண்ணுங்க கப்பலாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. வா சரி கொடுக்குறாங்க. அதை சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. வா குடிக்கலாம் சொல்லிட்டு ஜங்க் தான்டா ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணி ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க. மேரேஜ் ஓவர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிளாப் பண்ணுறாங்க. எல்லாமே அங்கே உள்ளவங்க தான் அந்த ஷிப்பில் ஸ்டே பண்ணியிருக்கவங்க. அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறவங்க தான். இங்கே ரொம்ப அழகாக இருக்குது வெட்டிங் செட். ரொம்ப எங்கான ஒரு லவ்லி கப்பல் சொல்லிட்டு ஜிம் அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் ஃப்ளவர்ஸ் தூக்கி போடுங்க. அங்கே யாராவது மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும் நெக்ஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. தூக்கி போட சொல்கிறாங்க. சார் தூக்கி போடு நீ தானே கொடுக்க நீ தானே தூக்கி போடணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. என்ன ஜங்கா பண்ணுறா சொல்லிட்டு ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வேறு வழியே இல்லாமல் அந்த ஃப்ளவர்ஸ் தூக்கி போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு கேட்ச் பண்ணுறா. தேங்க்யூ சார் அந்த பொண்ணுக்கு எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க என்ன ஜங்கா பண்ணுறா ப்ளீஸ் ஜங்கா போயிட்டு கூட்டிகிட்டு போ ஜங்கா நம்ம எங்கே இருக்கோம் சொல்கிறாங்க. இது எந்த பிளேஸ்னு எனக்கு தெரியாது ஓகே சொல்கிறாங்க. எனக்கு அப்போ இந்த ஷிப் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க எப்படி ஜங்கா இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி வா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டா ஜிம் கேட்குறாங்க. ஆமாவா ஜங்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. வாசல் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அந்த ஷிப்போடைய எட்ஜி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு டைட்டானிக் போஸ் இருக்குல்ல அதுதான் கொடுக்குறாங்க. வா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. டைட்டானிக் அப்படி சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. அவனோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிட்டா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னோட ட்ரீம் சொல்கிறாங்க. ஞாபகம் இல்லை அவனுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் ஒரு ஃப்ளாஷ் பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக டைட்டானிக் மூவியை ஜிம்மின் ஜங்குக்கு அதுக்கப்புறம் அவங்களோட கசின் பிரதர்ஸ்லாம் நிறைய பேர் உட்காந்து பார்த்துருப்பாங்க. ஒன் டே அவங்க வீட்டில் சண்டேல தான் அது ஒரு சண்டே அப்போ அந்த மூவி அவங்களாம் பார்த்துருப்பாங்க. அப்போ ஜிம் கேட்டிருப்பாங்க. என் டே மேரேஜ் வந்து ஷிப்பில் நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ டே பார்க்குறேன் உனக்கு என்ன எப்படி ஒரு ஆசை சொல்லிட்டு இல்லைடா இந்த மூவி அழகாக இருக்குல்ல இந்த மூவியில் பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு மேரேஜ் அங்கே நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. டே அதில் வந்து கப்பல் கவுண்டா சொல்கிறாங்க. அதே நீ ஏன் டே எப்படி யோசிக்கிற இந்த மாதிரி மேரேஜ் நடந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். இதே மாதிரி டைட்டானிக் போஸ் வந்து ஒரு கப்பல் போஸ் கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்கும். மேரேஜ் பண்ணிட்டு அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ டே ஏடா பார்த்துருப்பாங்க. ஜிம் ஏன்டா உனக்கு இப்படிலாம் தோணு சொல்கிறாங்க. ஏன் டே நல்லா இருக்காதா ஜிம்னு கேட்டிருப்பாங்க. டே பார்த்துருப்பாங்க. டே சத்தியமாக அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. அந்த மூவியில் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது எனக்கு சொல்கிறாங்க. அந்த நல்லது இருக்காங்க 2 பேர் லவ்லி கப்பல்ஸ் தான் கடைசியில் கடலில் மூழ்கிறாங்களே சொல்கிறாங்க. இப்போது இவங்களாம் பார்த்து வச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஏன் ஜிம் அவனுக்கு இப்படி ஒரு ஆசை சொல்லிட்டு ஆனால் ஜங்கு அங்கே தான் உட்காந்துருப்பாரு. ஆனால் ஜங்கு அதை பார்த்துட்டு வந்து ரசிச்சிருப்பாரு. ஜிம்மிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா சொல்லிட்டு ஜிம் பார்க்க நல்லா தான் இருக்கும். சரியா எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு ஏன் மேரேஜ் வந்து இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஃபியூச்சர் ஹஸ்பண்டை சொல்லி எனக்கு இந்த மாதிரி கப்பலில் மேரேஜ் வைங்க சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இப்படி பேசுறது ஜிம்கிட்ட ஜங்கு அடிச்சிருப்பான். ஜிம்மில் தேவை அடிச்சிருப்பாங்க. ஏன் இப்போ பண்ணக்கூடாது நல்லா தான் சரி சொல்கிறாங்க. இல்லை அவனை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நினைப்பாங்க இவனா வேடா இருக்கான்னு சொல்லிட்டு யோசிப்பார் அப்படி சொல்லிட்டு டே வந்து செட்டிஸ் பண்ணிப்பாங்க. ஜிமின்னு அப்போ ஜங்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒன் டே உனக்கும் மேரேஜ் ஆகிறப்போ ஷிப்பில் இதே மாதிரி ஆசைப்படுறதுனா பண்ணுறேன் ஜங்கு நினைச்சிருப்பாங்க. இப்போ ஜிம்னு அப்படியே திரும்பி ஜங்கு பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க இது ரொம்ப ட்ரீம் தானே உனக்கு ஆசை தானே நீ அது விளையாட்டா கேட்டியா அது சரி கேட்டேன்னு தெரியாது சரியா. உன்னோட சின்ன ஆசை கூட ஃபுல்ஃபில் பண்ணுவோம் சரியா. உனக்கு ஹாப்பியாக உனக்கு இது நல்லா இருக்கா இந்த மேரேஜ் அழகாக இருக்கல பார்க்க நல்லா இருக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியே சொல்கிறாங்கப்பா சொல்லிட்டு இப்போ ஜங்கு ஜிம்னும் டைட்டானிக் போஸ்ட் தராங்க. இப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் பார்க்குறாங்க. சார் சூப்பராக இருக்குது உண்மையாக உங்கள் கப்பல் பார்க்க அவ்வளோ இருக்குது மேட் ஃபார் ஈச் அதர் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படின்னா கசியோட சேர்ந்த மாதிரி அந்த கடலையும் பார்க்கணும். சென்டர் அந்த எட்ஜில் நிற்கிறது அந்த டைட்டானிக் போஸ்டில் ரொம்ப அழகாக எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அது ஃபுல்லாக கவரேஜ் ஆகுது அந்த ஷிப்பு அந்த கடல் அதுக்கப்புறம் இவங்க நிற்கிற அந்த போஸ் எல்லாமே கவர் பண்ணி எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம எப்பயோ சொன்னது வந்து அவன் ட்ரீமாக வச்சுருக்கானா அவங்க நம்ம ட்ரீம் நினச்சி அவன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கானா இவன் எந்த அளவுக்கு ரீசன் லவ் பண்ணுறானா ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கவுட்டு நினச்சிருப்பாரு. அப்படின்னா அவனுக்கு சொல்கிறாங்க எனக்கு வெறும் அப்செஷன் மட்டும் உன் மேலே இல்லை சரியா. லவ் கேர் அஃபெக்ஷன் எல்லாமே உன் மேலே மட்டும் தான் இருக்குது சரியா. ரொம்ப டீப்பாக இருக்குது. அது எதுவுமே வந்து நீ வந்துட்டு நினைக்கிற மாதிரி இல்லை சரி. ஜஸ்ட் அப்செஷன் நினைக்கிற அது மாதிரி இல்லவே இல்லை சரியா. நான் உன்னோட ட்ரூவாக லவ் பண்ணுறேன். எப்படின்னா மனசு வந்து லவ் பண்ணுறேன். உனக்கு பிடிச்சாலுமே எனக்கு பிடிக்கும். நீ எத்தனை டைம் பிடிக்கும்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் டேக்கு பிடிக்காம இருந்திருக்கும் சரியா. அப்போலாம் வந்துட்டு டே சொல்லுவாங்க வேடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்குமே நான் நினச்சதில்லை ஓகேவா. உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காம இருந்தால் கூட அதை நான் பிடிச்சதை மாற்றிப்பேன் சரியா. எனக்கு உனக்கு பிடிச்சா அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஈவன் எனக்கு நான் உனக்கு எடுத்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன் சரி. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடிக்கும் அந்தளவுக்கு என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் உன் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஹஸ்பண்டாக ஒரு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் சோன் அவனுக்கு எல்லாமே நான் இருப்பேன் சரி. நம்ப ஜிம்மின் ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு சின்ன பையனை பார்க்காது சரியா. என்னை நம்ப உனக்கு எல்லாமே நான் பண்ணுவேன் சரியா. ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டாக இருப்பேன்டா அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏன் என்ன சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு ரேஸ் லவ் பண்ண கேட்குறியா தெரியல. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சரியா. மற்றவங்களுக்கு நீ பேசுறது எனக்கு பிடிக்காது தவிர மற்றபடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு மட்டுமே என்கிட்ட மட்டுமே பேசணும். என்கிட்ட மட்டும் அட்டென்ஷன் கொடுக்கணும். நான் உனக்கு திட்டனாலும் என் கூட மட்டும் தான் இருக்கணும். என்னை மட்டும் தான் கேர் பண்ணணும். மற்றவங்கள்ட்ட நீ போகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் எல்லாரும் மட்டும் கேர் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்காது. அதனால தான் நம்ம திட்டினேன் சண்டை போட்டது சரியா. மற்றபடி உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரியா. கிரேஸே பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எத்தனை டைம் நினச்சிக்க தெரியுமா டேக்கு மட்டும் நான் பிறந்தக்கூடாதா. நீ எனக்கு கூட மட்டுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கூடாதா. நம்ம மட்டும் ஒன்றா படிக்கக்கூடாது அப்படின்னா கிளாஸில் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நிறைய யோஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க.
சிம்மிக்கு இதெல்லாம் கேட்கும் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ வந்துட்டு என் வரமா நினைக்கா சரியா சொல்கிறேன், எனக்கு அந்த ரேஸாக இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கா சரியா, நான் வந்துட்டு உனக்கு மட்டுமே ட்ரூவாக இருப்பேன் சரியா, நான் லவ் பண்ணுறது உனக்கு மட்டும்தான், ரெஸ்ட் ஆஃப் எவரி மட்டும் தான் லவ் பண்ணுவோம் சரியா, உனக்கு பத்திரம் பார்த்துப்பேன், என் நம்பளா ஜங்க் சொல்கிறாங்க. நான் எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருப்பேன் சரியா, லவ்வாக இருக்கட்டும் இல்லை அதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஜங்க் சொல்கிறாங்க. சின்ன அமைஞ்சிருக்காங்க எல்லாத்துக்கும் கிரேஸியாக இருக்கும் சரியா, அவனால இதில் ஹேண்டில் கூட பண்ண முடியாது ஜங்க் சொல்கிறாங்க. சின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அந்தளவுக்கு நான் வைல்டாக இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. லவ் தான் கிரேஸியாக காட்டுவோம் சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் போகும் சரி, அப்படியே வேணால் கொடுத்துருவாது என்ன வேணும் சரி, அதுக்காக நான் ரொம்ப ஆர்டர் பண்ணுவேன் சரி, ஆர்டர் பண்ணி அண்ணன் கொடுப்பேன், உன்னை ஹாப்பியாக வச்சுக்கு என்னென்னு பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. சின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ இப்படி சொல்கிறாங்க தெரியல சார் ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாஸ்டர் ஜிவங்க ஜிம் டைட்டாக பண்ணுறாங்க, ஜிம்முக்கு என்ன செலவே தெரியல. ஆனால் வீட்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், டேபிள் என்ன பண்ணுவான், அப்பா அம்மா என்ன பண்ணுவான், கிராண்ட்ஃபா நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்களே என்ன நடக்குது அங்கே எனக்கு தெரியலையே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க உள்ள எல்லாரும் மொபைலுக்கும் ஒரு வீடியோ வந்துட்டு எப்படினாக்கா ஹார்ட்டாக ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்க சொல்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வீடியோ நியூவாக வந்துருக்க சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ எல்லாம் பார்த்து ஆகுறாங்க, ஓ மாஃபியா கிங் சுகான்றது இவர் தான் நான் சொல்கிறேன், இதற்கு ஒரு ஃபேஸை காமிச்சதே இல்லை, மாஃபியா கிங் சுகா மேரிட்டு சொல்லி பார்த்துருக்காங்க, மாஃபியா கிங் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு சொல்லி பார்க்குறேன், எல்லாம் வீடியோ பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, சொல்லுங்கள் சார் கேட்குறாங்க, என்ன பார்க்குறீங்க சொல்கிறாங்க. அது அவங்க பாருங்கள் ஒரு நியூஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க சொல்கிறாங்க, என்னென்னு கேட்குறாங்க. அதுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா மாஃபியா கிங் சுகா சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. பாருங்க அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கா, சடன் மேரேஜ் ஆகும் சொல்லி பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வாங்கி பார்க்குறாங்க, ஜங்கு வாங்கி பார்த்து ஷாக் ஆகிறாங்க டே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு, இப்போ நம்ம ஜிம் டேக்கர் ஃபோன் வாங்கி பார்க்குறாங்க, சுகா வந்துட்டாரா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு சுகாவை தெரியுமா சொல்கிறாங்க. தெரியும் சுகா வந்துட்டு மாஃபியா கிங்கா ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறாங்க. அது விட டேக்கு மேரேஜ் ஆகிட்டா ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு அந்த மேரேஜ் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்காங்களா சுற்றி பார்க்குறப்போ நம்ம ஜிம்மோட ஃபேமிலி அங்கே இருக்காங்க. இது பார்க்குற ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபைனாக என் டேடிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அதுவும் அவன் ஆசைப்பட்டா ஷோவாக கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கு புரியல, ஜிம்மி நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ். ஜிம்மி அங்கே ஃபோனை கூட சொல்கிறாங்க, அது உன் ஃபோனை கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கு ஃபோன் எடுத்து தராங்க. இப்போ ஜிம்மி அந்த ஃபோனை ஆன் பண்ணுறாங்க, அது சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. ஜம்முக்கு வந்துட்டு ஃபோன் ஆன் பண்ணி நம்ம ஜிம்முக்கு டே கால் பண்ணுறாங்க. அப்போ டே வந்து ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜிம்மி சொல்கிறாங்க, டே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, நீ மட்டும் பக்கத்தில் வச்சுக்க டைட்டோட ஹக் பண்ணிருக்கேன் தெரியுமா சொல்கிறாங்க. டே நீ ஹாப்பியாக இருக்கேன், அவனுக்கு ஃபைனலாக ஷுகர் கூட மேரேஜ் ஆயிடுச்சா சொல்கிறாங்க. அவ்வளோதான் டே ஜிம்முக்கு அவ்வளோ கண்ணில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்துட்டார சொல்கிறாங்க. அவர் வந்துட்டாரா, அவன் எங்கே போயிருந்தாலும் இது நிறைய ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் என்கிட்ட சொல்லல. ஆனால் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டே கேட்குறாங்க. அது அவங்க அப்பா வேறு ஷூட் பண்ணிட்டாங்க. ஆமாடா ஒரு மாஃபியாவோட இருக்க பிஸ்னஸ் மேனில் இல்லை, அவங்க மாஃபியாவுமா, அவர் மாஃபியா அவங்க ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் ஆண்டா, அதனால தான் போயிட்டான்டா பையனை கூட்டிகிட்டு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நம்ம மெசேஜ் பண்ணணும் லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் அதுதான் பார்த்துட்டு தான் வந்திருக்கான், லாஸ்ட் மினிட்ல தான்டா வந்தா சொல்கிறாங்க. ஆமாண்டா இங்கே அவன் எங்கே இருக்கு ஜிம்மி சொல்கிறாங்க. டேட்டி இந்த ஜாம்கையில் என்ன பண்ணாச்சு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்கிறாங்க. என்னது ஆமாம் அப்பயே நினச்சேன். சரி ஓகே நானும் விட்டுட்டேன் சரியா, இப்படி தானே உங்கள் மேரேஜ் நடக்கணும், அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா, கிராண்ட்பா ஒத்துப்பாங்கன்னு தெரியல, நானே நினச்சி பயந்தேன் சரியா, மேரேஜ் பண்ணிட்டேன்னா மேரேஜ்லாம் பண்ணிட்டேன் டே சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு ஹாப்பியாக இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, டே இங்கே பாரு ஹாப்பியாக இருக்கேன், நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்போம் தெரியல சொல்கிறாங்க. டே நீ இப்போ ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா, நீ தான் பக்கத்துலாம் போய்ட்டு அடைச்சிடலாம் டே சொல்கிறாங்க. இது ஜங்குக்கு கேட்டது அந்த இப்போ எனக்கு அந்த வாய்ஸ் கேட்குது ஃபோனில், அதனால் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். கேட்குற டேக்கு பாசிட்டிவாக இருக்குது, ஜங்கு பாசிட்டிவாக இருக்குது, இன்னும் செல்லன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேடி நீ சுகாட்ட ஃபோனை கூடாது சொல்கிறாங்க. இப்போ இந்த சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குறாங்க. இப்போ சுகா வாங்க ஹலோ ஜிம்னு சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இவ்வளோ டேஸ் நம்ம டேவை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு, இவ்வளோ டேஸ் கம்ஃபர்ட் பண்ணதுக்கும், இவ்வளோ டேஸ் அவன் சஃபர் ஆகாமல் இருந்ததுக்கும் சொல்கிறாங்க. நீ தான் ஒரு ஹோப் கொடுக்கலாமே, கண்டிப்பாக சுகா ஒன்டே வருவார் சொல்லிட்டு நீ தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. சுகா எனக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு நான் தப்பான பர்சன், நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன் தெரியும், ஓகே நீங்கள் சுச்சுவேஷனில் போயிருக்கீங்கன்னு புரியுது. இப்போ நீங்கள் ஓகேவா சுகா, வைன் ஓகேவா சொல்கிறாங்க. வைன் ஓகே தான், நானும் ஓகே தான், அது கொஞ்சம் டைம் அடிச்சு ஜிம்மி வரதுக்கு சாரி சொல்கிறாங்க. சுகா எதுக்கு சாரி சொல்கிறீங்க, நீங்கள் டேவை தேடி வந்ததே எனக்கு போதும் சரியா, நீங்கள் டேவை ஹாப்பியாக பார்த்துக்கோங்க, ரொம்ப சஃபர் ஆகிட்டு அவ்வளோ வருஷத்தில் சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் ஜிம்மி, நீங்கள் இருக்க சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதான் எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்ன வைல்டா சொல்கிறாங்க. ஆமாம் அது கிட்ட பண்ணிட்டு போயிட்டானா சொல்கிறாங்க. யார் அந்த கிரேஸும் வேணாம் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறவங்க யார் பார்த்தாலும் கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க பாரு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு சுகா சண்டே சொன்னான். ஓகேவா அவன் தம்பி ரொம்ப நல்ல பையன், ரொம்ப மேலே ரொம்ப லவச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீ ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே சுகாங்க பாருங்கள் டேவை பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மி இப்போ நான் டே வந்து ஃபாரின் கூட்டிட்டு போகிறேன். ஓகே எனக்கு அப்பா கோமா ஸ்டேஜில் இருக்காரு, ரெஸ்ட்டில் வந்துருக்கல, அவரும் வேக்கப் ஆகாமல் இருக்காரு, நான் வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகணும் ஜிம்மில் டே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நான் காமிக்கணும், ஏன்னா ஒயண்டாங்க பார்த்துட்டு இருக்கா அப்பாவா நான் கூட்டிகிட்டு போகணும். நீ இப்போதைக்கு சொல்லிட்டாங்க எனக்கு புரியுது ஓகேவா, நான் நீங்கள் எப்போ எல்லாமே நார்மல் ஆகுது அப்போ வாங்க ஓகேவா, அதுக்கு வெயிட் பண்ணுறேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை சரியா சொல்கிறேன். நீங்கள் டே கூட ஹாப்பியாக மட்டும் போதும்
போதும் டே உங்க கூட ஹாப்பியாக மட்டும் போதும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ சிவா பார்க்குறங்க நீ அண்ட் டே சரியா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேர்ல்டு எங்கேயுமே யாருமே இருக்க முடியாது சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது ஓகே சிவா நீங்கள் பத்திரமா ஃபஸ்ட்டு போங்க. அவங்க அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஆமாம் உங்க அப்பா அம்மா டேயோட அப்பா அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க. இவன் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப கோவமாக இருக்காங்க. இந்த மேரேஜுக்கு அவங்க அக்ரி பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறேன். ஆமாம் உன்னோட அப்பா அம்மா பக்கத்தில் தான் அவன் பாடி கார்ட்ஸ் நிற்க வச்சு தான் மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. ஆமாம் இந்த சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது. இப்போ நீ ஜங்க் பிடிக்கும் வரா சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸ்க்கு தலையிருங்க அவங்களும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு ஓகேவா அவங்க ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டும் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வாங்க நாங்கள் இப்போ ஒரு பேக் டு நார்மல் ஆகிறோமோ அப்படி நீங்கள் வாங்க சரி அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒன் டே வந்து புரிஞ்சுப்பாங்க தேடி வருவாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க சுகா ஆமாம் சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே ஷுவா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் ஜிம்னா சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க நான் இப்போ ஷுவா கூட போகிறேன் ஓகேவா நீ இந்த ஜங் கூட வரு அவனை பத்திரம் பார்த்துப்பான் சரி அவனை ரொம்ப கிரே செலவு பண்ணுறேன் தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு புரியாமல் பார்த்துருக்காங்க என்னடா நடக்க சொல்லிட்டு தலையை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் தான் டே பத்திரமா இரு உனக்கு ஆசைப்பட்டு ஷுகா கிடைச்சிடா ஓகே ஒரு பத்திரமா இருக்கும் அழுவக்கூட டே அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நான் அழமாட்டேன் லாஸ்ட் டே சொல்கிறாங்க சரி ஓகே நீ பத்திரமா அதை சொல்கிறாங்க ஓகே சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு புரியல டைட்டாக ஹக் பண்ணுறாரு. உங்கள் பாட சொல்கிறேன் என்ன நடக்குது அப்படி கேட்குறாங்க. ஜங்கா தேங்க்யூ சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க நல்ல பேர் நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டேன் இல்லைனாக்கா அங்கே என்ன நடக்கும் சொல்லியிருக்க முடியாது சொல்கிறாங்க. என்ன காமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறோம் ஃபஸ்ட் என்ன சொல்லு ஷுகா வந்துட்டு யார் டேவுக்கு அவங்க மேரேஜ் பண்ணிட்டான்னு எனக்கு புரிய சொல்கிறாங்க. ஷுகா தான் டேவோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டாக சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஜிம்னு சொல்கிறேன் அப்படின்னா டேவ் என்ன சொல்கிறாங்க டே இப்போ தான் லவ் பண்ணுவான் நான் எப்போ டேவை லவ் பண்ணுவேன் டே நான் லவ் பண்ணுறேன் அவர் மாமா பையனா என்னோட சோல்மேட்டாக லவ் பண்ணுறேன்டா அதை தாண்டி சொல்கிறாங்க அதை தாண்டி எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் என்ன சொல்கிறேன் புரியல ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அது வாங்க வா சார் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ டே ஜம்ப் கிட்ட வராங்க உட்கார சார் உட்கார வைக்கிறாங்க ஒரு சேர் இருக்காங்க உட்காராங்க ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. ஆக்சுவலாக டே ஒரு பையனை லவ் பண்ண ஜம்கா சொல்கிறாங்க. டே ஒரு பையனை ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்கா நாங்கள் வந்துட்டு பூசா வந்துட்டு இதை படிக்கிறதுக்காக டேவு போன ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் காலேஜ் படிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே போனப்போ தான் நம்ம ஷுகாவை நாங்கள் மீட் பண்ணோம் சொல்கிறாங்க. ஷுகா யார் கேட்குறாங்க. எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு தான் சொல்லலாம் ஒயன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் கூட அடிக்கடி வீட்டில் பேசிட்டு இருப்போம் ஒயன்ட்டு ஃபோனில் ஆமாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தான் நான் கூட ஒயன் தான் டேவோட கேர்ள் ஃப்ரெண்டு நினச்சிட்டு டேவுக்கும் உனக்கும் எனக்கு ரொம்ப நேரம் மாறி ஃபோனில் பேசுவாங்க அப்புறம் கூட பயந்துட்டு எங்கள் பேர் ஒருத்தவங்க அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே அவரோட பிரதர் தான் நம்ம ஷுகா சொல்கிறாங்க. ஷுகா ஆமாம் சொல்கிறாங்க. நாங்கள் டேவில் படிச்சுட்டு இருக்கப்போ ஒயன் வந்து டேஸ்காரர் ஓகேவா நாங்கள் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருப்போம் எங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இருந்தாலும் ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு எங்களுக்காக டெய்லி வீட்டில் ஃபுட்டெல்லாம் கொண்டு வருவா எனக்கு ஆமாம் ஹாஸ்டல் ஃபுட் சம்டைம் நல்லா இருக்காதா வீட்டில் ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவா அவங்க வீட்டு ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி சரியா அதுக்கு அப்படி ஆமாம் மின் குரூப் ரொம்ப பெரிய ஃபேமிலி மின் குரூப் ஆமாம் சொல்கிறேன் மின் குரூப் ரொம்ப பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலி அவங்க வீட்டோட செஃப் சொல்லி ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி தருவா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவளுக்கு என்ன டே ரொம்ப பிடிச்சி அவளே வாண்டடாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஷீஸ் குட் கார்டு சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு எனக்கு டேக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவள் மட்டும் தான் கேர்ள் வேறு எல்லாருமே பாய்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி தான் ஒன் டே வந்துட்டு அவள் வந்துட்டு அவங்க அண்ணாவை ட்ராப் பண்ணிட்டு போகிற சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவங்க அண்ணாவை ட்ராப் பண்ணிட்டு போகிறட்டே பார்த்துட்டே இப்போ அவங்க அண்ணாவை ரொம்ப அழகாக இருப்பார் ரொம்ப சாவஜாக இருப்பார் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பர்சன் அவங்க அண்ணாவை பற்றி நிறைய ஒயின் சொல்லுவாள் அது வந்து டேக்கு பிடிக்கும். ஒன் டே வந்துட்டு அவளோட பர்த்டே பார்ட்டிக்காக வீட்டுக்கு எங்கள் கூப்பிட்டுருந்தா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நாங்கள் எல்லாரும் போய் இந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே வந்துட்டு தெரியாமல் ஸ்லிப் ஆகி சுகா மேலே விழுந்துட்டா சொல்கிறேன். எனக்கு ஆமாம் சுகா மேலே வந்து டே விழுந்துட்டான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அவர் மேலே டச் பண்ணுது அவர் ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி ஒரு வருஷம் மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் அடிக்கடி சைட் அடிப்பான் ஆனால் அந்த டே வந்து அவனே அறியாமல் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் மேலே விழுந்தப்போ ஒரு ஆர்பிட் ரொம்ப டெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து அவனுக்கு பிடிக்கவும் வந்துட்டு அவனோட ஃபோன்லேருந்து ஷோட நம்பர் எடுத்துட்டான் சொல்கிறேன். எனக்கு காம எடுத்துட்டு ஒரு ப்ரைவேட் நம்பர் வாங்கி டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான் சொல்கிறேன். எனக்கு காம ஒரு திட்டே இருப்பார் எதுக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்லிட்டானா யாரும் அவருக்கு தெரியல இவன் ரொம்ப டெஸ்ட்டாக சேட் பண்ணிட்டே இருப்பான் அவருக்கு ரொம்ப கோவம் வந்து நம்பரை கூட மாற்றினாரு ஆனாலும் விட்டாமல் வந்துட்டு அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தது. அப்புறம் சொல்கிறாங்க ஒன் ஃபைன் டே அவர் கேட்டார் நீ வா நீ யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அளவுக்கு பெரிய செலவு பண்ணுற பர்சன் யாரா பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் இப்போ பிஸியாக இருப்பார் ஆனால் டே வந்து கண்டினியூஸாக அப்படி பண்ணுவோம் ஒன் டே வந்து நேரில் போய் மீட் பண்ணாங்க சொல்லிட்டு எனக்கு ஆமாம் நான் தான் என்கரேஜ் பண்ணா சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் டேக்கு இது ஹாப்பினஸ் ஆகுதான் டேக்கு அந்த பர்சன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு டே பின்னாடி காலேஜில் எல்லாரும் சொல்லுவாங்க டே யார் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் உனக்கு தெரியுமே ஆனால் அந்த பர்சன் டேக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் ரொம்ப சாவஜ் கிங்கு ரொம்ப நல்ல பர்சன் அதனால டேக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு அம்மா இல்லை சொல்கிறாங்க அம்மா இல்லையா அப்பா ஆனால் ஒரு தங்கச்சி மட்டும்தான் அதனால வண்டி வந்துட்டு நம்ம டே ஷுகா வந்து டே மீட் பண்ணுறதுக்காக போய் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணாங்க. அப்போ தான் வந்துட்டு சுகா ஷாக் ஆகிட்டார் நீ வந்து ஒயனோட ஃப்ரெண்டு தானே ஆமாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் எனக்கு படிக்கிறது வந்துருக்கு படிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அப்படி பண்ணுற சொல்லி கேட்டார். ஆனால் மட்டும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் பண்ணலாமா டேட் பண்ணாமல் கேட்டாங்க அவருக்கு கோவம் வந்து அரைஞ்சிட்டாரு சொல்கிறாங்க. ஐயோ சொல்கிறாங்க ஆமாம் அரைஞ்சிட்டாரு டே ரொம்ப அழகாக வீட்டுக்கு வந்துட்டு ஹாஸ்டலுக்கு வந்து அப்புறம் கம்ஃபர்ட் பண்ணேன் ஆனால் வந்து ஹோப் விட்டு கொடுக்கவே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவ்வளோ சீக்கிரம் ஹோப் விடவே இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது சொல்லி அவங்க சொன்னேன் நானும் சரி ஓகே டே ட்ரை பண்ணி சொல்லிட்டு நான் சொன்னேன் எனக்கே தெரியாது சார் அப்புறம் எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது அவன் அகைன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 2 months ஆஃப்டர் அவரே கூப்பிட்டாரு உனக்கு என்ன தான் டேன்னு கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது டேயோட என்ன சொன்னா சார் டேயோட பியூர்னஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே ரொம்ப நல்ல பையனாக இருக்கும்
ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சிவா முடிவு பண்ணிட்டாரு. இங்கே பாரு நான் இப்படி தான் இருப்பேன், நான் கோல்டாக இருப்பேன், இப்படி தான் சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே சொல்லிட்டு டேஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து அவருக்கு பிடிச்சிச்சு டேவா சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு யாருக்கு பிடிக்காது என் டேவோட அப்போ பியூரா இன்னசென்ட்டாக இருப்பா, ரொம்ப நல்லவனாகவும் இருப்பா. ஆனால் நம்ம சிவாக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகு அறிவு எல்லாமே இருக்குது, ரொம்ப நல்ல பையன் வேறு சொல்லிட்டு நம்ம சிவா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு சிவாக்கு ஒயின்கிட்ட சொல்லவே இல்லை, ஒயின்கிட்ட சொல்லாமல் 2 பேர் சீக்கிரம் டேட் பண்ணாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சீக்கிரம் டேட் பண்ணுவாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், டே வந்து அடிக்கடி போயிடுவான். அப்படி தான் 2 இயர்ஸ் ரொம்ப அழகாக டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க 3rd இயரில் எங்களுடைய ஒரு நியூ இயர் இருந்துச்சுல, ஆமாம் சொல்கிறாங்க. அந்த நியூ இயர் கூட நான் வீட்டுக்கு வந்தேன், டே கூட வரல, அவங்க ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வீட்டில் கூட எல்லாரும் கேட்டாங்களே உங்கள்கிட்ட. ஆமாம் நான் கூட சொன்னேன் டே வந்துட்டு சம் ஒர்க்குனால அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆமாம் அந்த டைம் தான் டேவும் சுகாவும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க, சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சர்ப்ரைஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக மேரேஜ் இது கொடுக்க ப்ரப்போசல் பண்ணுறதுக்காக அவர் சர்ப்ரைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் அப்படி தான் போயிருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வேர்ட்ஸ்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக வந்துட்டு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க அவருக்கு கால் வந்துருக்கு, அவங்க கால் பிக் பண்ணிருக்காரு, கால் பிக் பண்ணி ரொம்ப பேனிக் ஆகிட்டாரு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு டே வந்து சொல்லியிருக்காரு, டே நீ வெயிட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அப்போ டே வந்து பயந்துருக்கா எங்கே படிச்சுவா சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணாரு, நீ வா சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்டல் விட்டுட்டு நீ இரு சரியா, நான் வந்துட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அவர்கிட்ட கால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தெரியல நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம காலேஜ் நாங்கள் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு காலேஜ் நான் போகிறேன். டே அடுத்தே இருக்கான், ஒயின் கூட வரல சொல்கிறாங்க. எனக்கு ஒயின் காலேஜ் வரல, ஆனால் டே அடுத்தே இருந்தான். நான் கேட்டு என்ன டேன்னு சொல்லிட்டு அப்போ தான் டே சொன்னாங்க நடந்து சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன டே சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாட்டா ஜிம்னா விட்டுட்டு போயிட்டாரு, ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டாரு, டெக்ஸ்ட் பண்ணி ரிப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு புரியல பயமாக இருக்குது சொல்லிட்டு சொன்னான். சரிட்டு நானும் டேவும் ஷுவாட வீட்டுக்கே போகணும்னு சொல்லி ஆமாம் பார்த்தா வீட்டில் பூட்டி இருந்துச்சு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி சொன்னாங்க அவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டாங்க ஒயனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்லுவோம். எங்களுக்கு புரியல என்னாச்சு ஏன் சடனாக போனாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. டே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். டேக்கு மனசு உடஞ்சி போயிட்டு என்கிட்ட ஒரு வர சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னான். நான் சொன்னேன் அவர் ரொம்ப நல்லவர் டே கண்டிப்பாக அவர் வருவார், ஏதோ சம்திங் ரீசன் ஏதோ இருக்குது சொல்லிட்டு நான் கேட்டேன். அந்த வாட்ச்மேனுக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் டே வந்து சரி ஓகே வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு ஆனால் அவர்கிட்ட டெக்ஸ்ட் ரிப்ளை எதுவும் வரல. ஒயின் எதனால் போனாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரீசன் புரியாமல் அவர் ரொம்ப அழுதான் உடஞ்சி போயிட்டான். 3 மந்த் லைக் ஒரு ரீசி பாய் மாதிரி மாறிட்டாந்துக்கு எனக்கு. ஆமாம் அவர் ஃபோனையும் பார்த்துட்டு 24/7 ஆகணும், ஃபோன் வருமா டெக்ஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அது மாறி ஆகிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு, எங்களோட டே எப்படி இருந்தால் எதுவும் ஆகிடும் சொல்லிட்டு நான் 1 டே வந்து டேவை ஸ்லாப் பண்ணுறதுக்கு காமையாக அப்படி இருக்க கிரேசியா எனக்கு ஹேண்டில் கட் பண்ணிக்க போனால் அங்கே ஏன் டேவா ஆமாம் ஹேண்டில் கட் பண்ணிக்க போனால் எனக்கு பயம் வந்துச்சு. டே இப்படி பண்ணாது தயவு செஞ்சு அவர் வருவார், உன் லவ் ஒரு நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா வெயிட் பண்ண சரி கண்டிப்பாக அவர் வருவார், இந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டே கொஞ்சம் விளையாட்டி கொண்டான். அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கோல்டாக மாறிட்டான், யார்கிட்ட பேசவில்லை சிரிக்க விளையாடுறதுக்கு அப்புறம் எங்கிட்ட மட்டும் தான் பேசுவான், லேட்டாக சிரிப்போம், மற்றபடி யார்கிட்ட பேச மாட்டேன். ரொம்ப அப்செட் ஆகிட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக நம்ம டே ஒன் டே அவர் வருவார், அவர் ரொம்ப நல்ல பர்சன், ஏன்னா அவர் நிறைய பேசியிருக்காரு சொல்லிட்டாங்க. எனக்கு நிறைய பேசியிருக்காரு, எனக்கு அவரால் தெரியும், அவர் வந்து ரொம்ப நல்ல பர்சன் சொல்லிட்டு கண்டிப்பாக ஒன் டே வருவார் சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க. அப்படி தான் டேஸ் பண்ணிச்சானா நாங்கள் கிராஜுவேட் டைம் முடிச்சு அன்றைக்கி கூட வரவே இல்லை. ஆமாம் வரவே இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. அப்போ டேஸ் சொன்னேன் நல்லா இருக்க முடிச்சு, எனக்கு எங்கன்னா போயிடலான்னு தோணுது சொல்லிட்டு சொன்னான். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை வாசிட்டு வீடு கூட்டு வந்தேன். பார்த்தாக்கா அன்னைக்கு உன்னோட பர்த்டே செகண்ட் எங்களோட என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் ஆகிருக்கு, கன்ஃபார்ம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணது சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப ஜங்க் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எனக்கு டே ரொம்ப டே இருக்கு ஆல்ரெடி ஹாட்டாக இருந்தான். அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்தான். அப்போ எனக்கும் என்ன பண்ண தெரியல. சரி ஓகே நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஹாப்பியாக ஆக்டிங் பண்ணுவோம் டே சொல்லிட்டு நான் சொன்னேன். அவனும் ஓகே சொல்லிட்டான். என்கேஜ்மெண்ட் தான் நடக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே கண்டிப்பாக ஷோவாக அவனை தேடி வருவார், அந்த டே கண்டிப்பாக உனக்கும் ஷோவுக்கு மேரேஜ் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி டேவும் ஓகே சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ஓகே சொன்னான். என்கேஜ் கூட முடிஞ்சிச்சு. எனக்கு டே ரொம்ப அப்செட்டாக இருந்தால் போய்ட்டு ரூமில் படுத்துட்டான். எனக்கு அதை நினச்சா ஒரு படித்தான். அப்போ தான் நீ குடிச்சிட்டு வந்து என்கிட்ட அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க அதை சொல்லிட்டாங்க. அன்றைக்கி தான் நீ குடிச்சிட்டு வந்து என்கிட்ட நடந்துக்கிட்டு எனக்கு என்ன பண்ணவும் தெரியல. அந்த டே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே நான் வந்துட்டு டேட்டு சொன்னேன் நான் ஃபாரின் போகிறேன் டே சொல்லிட்டு டே கூட வரதுக்கு ரெடியாக இருந்தான். அப்போ தான் நான் சொன்னேன் இல்லை இப்போ என் கூட வந்து அக்கா சுகா அவன் தேடி எப்படி வருவார், நம்ம வந்துட்டு ஃபாரின் போயிட்டா உனக்கு கண்டு அவர் தேடி வரும்போது நீங்கள் இருக்கும் இல்லையா சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ தான் டே சொன்னான் அப்படியே சொல்லிட்டு ஆமாம் கண்டிப்பாக சுகா அவனை தேடி வருவார், நீங்கள் இரு நான் மட்டும் போகிறேன் சொல்லிட்டு. அப்போ தான் அவன் நெக்கெல்லாம் பார்த்தோம். என்ன ஜிம்னு கேட்டான். அப்போ எனக்கு ஹைட் பண்ண முடியும் டே கிட்ட எல்லாத்துக்கும் டேக்கு நான் சொல்லிட்டேன்னு சொல்லும்போது டேக்கு ரொம்ப கோவம். அவருக்கு அப்படி ஒரு டேக்கு ஒரு கோவம். நான் மட்டும்தான் அவனுக்கு என்ன பண்ணியிருப்பான் அந்தளவுக்கு கோவம் வச்சு நான் தான் டேவோட அவங்க கை பிடிச்சி ஸ்டாப் பண்ண வேணா டே அவன் தெரியாமல் பட்ட சொல்லிட்டாங்க. அவன் எதனால் அப்படி பண்ணு தெரியல டே ஜிம்கிட்ட நான் டேக்கு நான் சொன்னேன். அப்புறம் டே சொன்னால் ஒரு அவனுக்கு ஒரு பிடிச்சிருக்குமோ சொல்லிட்டாங்க தெரியல டே சரி நான் சொன்னேன். அப்புறம் டே சொன்னா சரி ஓகே இப்போ திருப்பி ஃபாரின் போச்சு நான் பார்த்துட்டேன் ஓகே வாசிட்டாங்க. அவன் எதனால் அப்படி பண்ணான் என்ன ரீசன் அப்படி பண்ணேன்னு தெரியல, நான் வெயிட் பண்ணேன் வந்து பார்த்து கண்டுபிடிக்கிறேன் சரி இப்போ இப்போ சொல்லிட்டு டே வந்து சென்ட் அவுட் பண்ணேன் ஃபாரினுக்கு. நான் ஹை ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக நான் போயிட்டேன். டே முடிச்சு அதுக்கப்புறம் டே நோட் பண்ணியிருக்கான் நீ ஒவ்வொன்றும் நான் ஃபாரின் பண்ணதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு எழுதுது என் ரூமில் போய் பார்த்து எனக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கிறது அவன் பார்த்துருக்கான் சொல்லிட்டு நம்ம டே ஜிம் சொல்கிறாங்க.
என்ன சொல்லிட்டு ஆமாம் நீ வந்துட்டு என் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்க தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் எடுத்து பார்த்துருக்கா நீ என்னெல்லாம் பண்ணுறது சொல்லிட்டு இது வரைக்கும் உனக்கு ஏன் வந்து பிடிக்காம வந்துருக்கு அப்படி சொல்லிட்டு அவனே கெஸ் பண்ணிட்டான். அப்புறம் தான் வந்துட்டு அவன் கேட்டிருக்கான் சொல்லிட்டாங்க. அப்போ தான் சொல்லியிருக்கா சொல்லிட்டு உனக்கு வந்துட்டு யாரை பிடிக்கும் அப்படின்னு அவனோட கேட்டால் நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறோம் ஒன் டே ரோஸ்ட் பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம டே வந்துட்டு கேஷுவலாக கேட்டு பாரு உனக்கு யார் பிடிக்கும் வீட்டில் அப்படி சொல்லி கேட்டு பாரு கேஷுவலாக பேசிட்டு சாப்பிட்ருக்கும் போது அப்புறம் நம்ம டே ஜங்க் சொல்லிப்பாங்க எனக்கு சொல்ல உனக்கு யாரும் பிடிக்கும் சொல்லும் போது அவர் ஓப்பனாக சொல்லிப்பார் ஜிமின்னு சொல்லிட்டு நேம் சொல்லிப்பாரு. அப்போ நம்ம டே அந்த லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்புறம் எவ்வளோ பண்ணா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவர் சொல்லிட்டாங்க அவர் எதுவும் சொல்ல வந்து இருப்பாரு. அப்புறம் வந்து டேஸ்ட் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிப்பாரு. அவன் என் ஃபேன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ டேஸ்ட் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஜங்க் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அவனா போயிட்டு கொஞ்சம் சரி நம்ம பார்த்துப்பாரு. ஜங்க் வந்து ரொம்ப கோவமாக இருப்பாரு. அவன் எனக்கு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லி திட்டிட்டு இருப்பார் தனியாகவே. அப்புறம் டே அதை பார்த்துருப்பாங்க. அப்போ தான் டே ஃபோன் சொல்லிப்பாங்க அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் சொல்லிட்டு அப்படியா எனக்கு அதை லவ் சொல்கிறாங்க இல்லை அவன்கிட்ட லவ் கன்ஃபியூஸ் பண்ணாமல் விட்டுருக்கான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான் சரியான அவன் லவ் பண்ணுறான் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா நீ அவனுக்கு சான்ஸ் கொடு சரியா சொல்லிட்டு நம்ம டே சொல்லிப்பாங்க என்ன டே சொல்லியிருக்கான் உனக்கு அவனை பிடிச்சினா எனக்கு பிடிக்கும் டே அவனால் அப்படி பார்த்துல சொல்லிட்டேன் கண்டிப்பாக அவன் பிடிக்கும் சரியா அவன் ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லியிருப்பாங்க அவனுக்கே தெரியாமல் டே சொல்ல அவன் லவ் பண்ணியிருக்கான் அவனுக்கு கன்ஃபியூஸ் பண்ண தெரியாமல் பண்ணியிருப்பான் நீ தப்பாக எடுத்துக்காது அவனை சொல்லிட்டு நம்ம டே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜங்கு சரி ஜிம்னு விட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நியூ இயர் வரும்போது டே ஜங்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க ஜிம் வருவாங்க சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டே சொல்லியிருப்பாங்க அவனை எதிர்பார்க்குறான்டா சொல்லிட்டு காமனுக்கு கிஃப்ட்லாம் வாங்கி வைக்கிறான் அவனுக்காக எதிர்பார்க்குறான்டா நீ வருவான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ ஜிம்முக்கு வந்துட்டு அப்படி தான் ஜங்கு மேலே லவ் வர ஆரம்பிச்சிருக்கும் நீ உண்மை சொல்லிட்டு உண்மையாகவே அவனை லவ் பண்ணுறா உனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்போ சொல்லிட்டு நீ சான்ஸ் கொடுறா சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்னு சரி ஓகே சொல்லிட்டு ஃபாரில் இருந்துகிட்டே நம்ம ஜிம்மில் அவர் ஜங்கு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அவர்கிட்ட நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஜங்கு எப்படி நடந்துக்கிறாங்க சொல்லிட்டு எல்லாமே நம்ம டேக்கு தெரியும் அப்படி சொல்லுவோம். நம்ம ஜங்கு மாதிரி என்ன சொல்கிறதுக்கு நான் வந்து எனக்கு என்ன பண்ணேன் நீ எப்படி பார்க்குறேன் எனக்காக குக் பண்ணுறது எப்படி ஃப்ளட் பண்ணுறது எல்லாமே டேக்கு தெரியும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவங்க தெரியுண்டா சரியா சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சொல்கிறாங்க தெரியாமல் நம்ம இருந்தா சரியா எனக்கு எங்கள் மேரேஜ் டே வர அன்றைக்கி சுகா வந்துடும் சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க ஹோப்போட அப்படிங்கிட்டு எங்கள் மேரேஜ் அன்றைக்கி சுகா வரலனாக்கா உனக்கு எனக்கு மேரேஜ் நடந்துக்கும் சரியா சொல்கிறாங்க. என்ன ஜிம் நீ சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஒரு சுகா வரலனாக்கா டே அதான் சொன்னாங்க மேரேஜ் டே வரைக்கும் வெயிட் பண்ணுற ஜிம்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி அவன் சொல்லிட்டான் நான் அப்பா மட்டும் சொல்லிடுறேன் சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் டே வேணாம் அவரோட அப்பா ஃபோர்ஸ் பண்ணி உடனே உனக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்கன்னு வெயிட் பண்ணேன் அந்த டே வரைக்கும் வெயிட் பண்ண சரியா மேரேஜ் வரைக்கும் நம்ம மெசேஜ் பண்ணுவோம் சொல்லிட்டு நானும் டேம் தான் ஷோட நம்பருக்கு அவன் டெக்ஸ்ட் பண்ண ஓகேவா அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு மேரேஜ் அரேஞ்சாயிருக்கு முடிஞ்சா நீ வா எம்எல் லவ் இருந்துச்சாக்கா நீ வந்துரு அப்படி இல்லைனாக்கா நீ விட்டுரு அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லி டே சொல்லிப்பாங்க இது வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்களுக்காக. ஆனால் உங்ககிட்ட எனக்கு இப்போ வரைக்கும் ரிப்ளை எதுவுமே வரல மெசேஜ் வரல கால் வரல உங்கள்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இருந்தாலும் என்னோட ஹோப்போட வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் அதான் அவங்க மேரேஜுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க பேரண்ட்ஸ் எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் நம்ம டே ரொம்ப ஹார்ட் ஆயிருப்பாங்க. அதனால் டே ஒரு சுகா நினச்சி தான் அவர் குடிக்கலாம் போயிருப்பாரு குடிச்சது எல்லாமே அந்த நாள் தான். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க அப்போ அவங்க குடிச்சு சொல்கிறாங்க குடிச்சதுக்கு ரீசனே டே சுகா தான் சரியாக சொல்கிறாங்க ஆமாம் சுகா தான் ரீசன் சுகாவில் தான் டே எனக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க எனக்கு அவன்கிட்ட டெக்ஸ்ட் வரல கால் வரல அவன் விட்டுட்டு போயிட்டான் இப்போ எனக்கும் உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது சொல்லிட்டு நம்ம டே வந்துருப்பாங்க ஃபீல் பண்ணா எனக்கு என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அவனுக்கு ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறான் ஒரு பக்கம் என்னால் ரொம்ப சஃபர் ஆகுற அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன சரி நான் அந்த இவருக்கே வந்து டேட்டை நான் ஃபோன் பேசிட்டு அவன் சஃபர் ஆகக்கூடாது அவன் ஹாப்பியாக இருக்கணும் ஒன் டே வந்து ஷுவா வருவான்ற அவன் நம்பருக்காக மட்டும் தான் நான் டெய்லியுமே கால் பண்ணுவேன் ஏன்னா ஃபாரின் இருந்தாலும் நான் எப்பவுமே ஜிம் ஷுவா டே வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க ஜம்ப் எனக்கு தெரியும் நீ எப்பவுமே அவனுக்கு ட்ரூ சோல்மேட்டு சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க ஆமாம் சரியா அப்போ தான் நீ பண்ணுறதுலாம் அவன் என்கிட்ட சொல்லுவான் சரியா அப்போ உன்னை பற்றி பேசுகிறப்ப கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவான் நீ பண்ணுறதுலாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அவன் ஹாப்பியாக இருக்கனால அவனை பற்றி கேட்பேன் அப்போ வந்துட்டு நிறைய சொல்லிட்டு என் தம்பி கிரேஸாக லவ் பண்ணுறான்டா அப்படி சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா சொல்கிறேன் எனக்கு ஆமாம் சம்டைம் ஃபர்ஸ்ட் பார்க்குறான் அவன்கிட்ட ஃபோனில் பேச பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லுவான் அப்படியே டேஸ்ட் நான் வந்துட்டு கேட்பேன் டே வந்து அப்போ கொஞ்சம் நார்மலாக அவனுக்கு ஒரு ஹோப் கிடச்சிது கண்டிப்பாக டே ஷுகா ஒன் டே வருவான்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டு ஹோப் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண அன்றைக்கி கூட ரொம்ப ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு இல்லை அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க டே நீ சொல்லாத நம்ம மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே மேரேஜ் அன்றைக்கி ஷுகா வந்தால் உனக்கும் ஷுகாவுக்கும் மேரேஜ் நடக்கும் அப்படி இல்லைனா சொல்கிறாங்க அப்படிலாம் நீ ஜம்க்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷுகா டே என்கிட்ட சொன்னான் சரி ஓகே டே நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எனக்கு ஒன்று தானே பிடிக்கும் சொல்கிறாங்க உனக்கு சொல்லிட்டேன் எனக்கு ஒன்று தானே பிடிக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குறாங்க நிஜமாக உனக்கு என்ன தான் பிடிக்கும் ஒன்று தானே பிடிக்கும் பண்ணி பையா ஜிம்னு சொல்கிறாங்க ஜங்க் ரொம்ப ஹாப்பி இருக்கு நிஜமாக எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் ஓகே டீல் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு டீல் பிரச்சனை இல்லை ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க சரி ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் சொல்லுங்க அப்போ டே எல்லாமே தெரியும் சரி அன்னைக்கு நீ டே ட்ரிங்க் பண்ணுங்க சொல்லி திட்டின எல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் நெக்ஸ்ட் டே டே டீஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டு ஆமாம் ஏன்டா என் கண்ணுடைய கிஸ் பண்ணுறான் அவன் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் என் ஒய்ஃபா ஹஸ்பண்டாக சொல்லிட்டு டீஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க எனக்கு ஆமாம் நீ டேவை திட்டினது டேக்கெல்லாம் தெரியும் சரியா டே எதுவுமே கண்டுக்காம இருந்தான் ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிருந்தான் அன்னைக்கு அவன் ஷுகாவுக்கு நிறைய டெக்ஸ்ட்லாம் பண்ணா அவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டான் சரி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண டே ரொம்ப ஹார்ட் ஆகிட்டான் இந்த மாதிரிலாம் அவங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்க சொல்லிட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான் சரியா நான் கம்ஃபர்ட் பண்ணிருக்கேன் அதான் 15 days அவன் கூட இருந்தேன் சரியா சொல்கிறாங்க எனக்கு ஆமாம் 15 days நான் கூட இருந்த ரீசன் அது அவனும் டீஸ் பண்ண நினச்சேன் என்ன திட்டினதான் அவன் ட்ரிங்க் பண்ணுறான்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறான் அந்த ரீசன் நல்லா அவன் டீஸ் பண்ணிருக்கா அதான் 15 days அவன் வந்து என் பக்கத்தில் விடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம
அவங்க பார்க்குற அப்படியே இதெல்லாம் சொல்கிறாங்க உனக்காக தான் பண்ண சரியா நீ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் சுகா வரலனா கூட உனக்கு எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பான் சரியா அவனோட ஹாப்பினஸ் அவனோட ஹாப்பினஸ் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க சொல்கிறாங்க நீ தான் மற்றவங்க பற்றி யோசிக்க மாட்டேன் நான் அப்படி இல்லை சரி எனக்கு புரியுது நீ மேலே லவ்வில் கிரேஸாக இருக்க சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு எல்லாருமே லவ் பண்ணுறான் எல்லாரையுமே அதை ஹாப்பியாக வச்சுக்க நினைப்பான் சரி எல்லாத்தையும் யோசிப்பான் அப்படி சொல்கிறாங்க. உன்ன மாதிரியே ஆமாம் கண்டிப்பாக சரி நம்ம அப்பா அம்மா எல்லாம் யார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு எனக்கு மேரேஜ் நடந்திருக்கும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் சுகா வரலன்னா உனக்கு எனக்கு தான் மேரேஜ் நடந்திருக்கும் நீ தான் அவன் சொல்லிட்டு என்ன பண்ணுற அப்படி ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ தான் அவன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க பார்க்குறீங்களா எனக்கு இது ஒரு ஆசை உனக்கு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க தெரிஞ்சு தான் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க ஆனால் எப்படி இருந்தாலும் உனக்கு ட்ரீம் பண்ணி தான் மேரேஜ் பண்ண ஆசைப்பட்டேன் சரி ஜங்க சொல்கிறாங்க. ஒரு மேரேஜ் அங்கே நடந்தாக்கா அது நார்மலாக நடந்திருக்கும் இங்கே பாரு அழகாக இருக்கல உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கல எல்லாம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ என்னை பற்றி யோசிப்பேன் யார் சொல்கிறாங்க இப்போ வேறு யாரை பற்றி யோசிக்கணும் ஜங் கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க க்யூட்ரா சொல்கிறாங்க க்யூட்டுன்னு சொல்லாது ஹார்ட்டுன்னு சொல்லி சரியாக சொல்கிறாங்க ஹார்ட்டா ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னு சரியாக சொல்கிறாங்க. தெரியலையா ஜங் கிட்ட வராங்க ஜிம் பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்கடா ஜிம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு எதாவது மேரேஜ் எனக்கு சரியா நான் லவ் பண்ணுற உனக்கு அவனுக்கு எனக்கும் டே வந்து மேரேஜ் ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னது காம மேரேஜ் ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருந்தாண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க ஜங்க் ஒரு மார்க்கு என் டேக்கு சொல்கிறாங்க உன் டேக்கு மேலே ரொம்ப லவ் இருக்கு நான் உன் தம்பியா ரொம்ப லவ் பண்ணுவான் சரியா என்னையும் அது மாதிரி லவ் பண்ணுவான் உன்னை என்னன்னு கவலை பிடிக்கும் சரியா இவன் நம்ம பேரை பார்த்தா ஒரு ரசிப்பான் சொல்லிட்டு ஆமா அவன் வந்து டீச் பண்ணுவான் தெரியுமா நான் வந்து அன்னைக்கே அப்படி பண்ணல சொல்லிட்டு ஆமா அப்போவே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான் தெரியுமா என்ன பண்ண அவன் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு கேட்டேன் நான் சொன்னேன் வந்து மாதிரி பனிஷ் பண்ணிட்டான்டா நான் சொன்னேன் சொல்லிட்டு ஆமா அவன் எவ்வளோ ரொம்ப கோவமா இருக்கான் போல பனிஷ் பண்ணிட்டான்டா நான் சொன்னேன் அவன் கூட டீச் பண்ணான் தெரியுமா சேர்ந்து ஆமா ரொம்ப டீச் பண்ணான் அப்படியே நடக்க முடியுதா அப்படிலாம் கேட்டால் தெரியுமா காலேஜ் வலிக்குதாலாம் கேட்டுட்டு இருந்தான் அப்போ சின்ன சொல்லுவோம் ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு இப்படிலாம் பேசணுட்டே ஆமாம் பேசுவான் அவன் ஏன்ட்டே இல்லை அவன் வந்து பியோர்டா சரியா அவனுக்கு உனக்கு எனக்கு பிடிக்கும் தெரிஞ்சாலும் விட்டு கொடுத்து வந்துருவான் இவன் அவனுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா கூட அவனுக்கு பிடிச்சி தெரிஞ்சா விட்டு கொடுத்துருவான் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி என் டேட்டே பெஸ்ட்டுலாம் ஆமாம் டேட்டே பெஸ்ட்டு தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க அப்போ நீ என்ன லவ் பண்ணுற உன்னை தானே லவ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸ்டார்டிங்கில் எனக்கு கிடைக்கிறேன் அப்படி பண்ணப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு நீ எப்படி நடந்துக்க ட்ரிங்க் பண்ணுற என்கிட்ட அப்படி தான் நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் நான் ஃபாரின் பண்ணதுக்கப்புறம் தான் இல்லை அவன் லவ் பண்ணுறான் லவ்வோட வந்து நான் பண்ணியிருக்கா சொல்லிட்டு டே தான் பாயிண்ட் அவுட் பண்ணேன் சரி திங்ஸ் எல்லாம் வச்சிருக்குது நீ வந்துட்டு என்னை பற்றி யோசிக்கிறது எனக்கு அழுது என் ஃபோட்டோவை பார்த்து அழுது அதெல்லாம் பார்த்து அவன்கிட்ட சொன்னா சரி அதுக்கு தான் எனக்கும் லவ் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு மாமா பையனை பிடிக்கும் அவ்வளோ அதை தாண்டி லவ்னால நீ இந்த மாதிரி நடந்துட்டு எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் வந்து புரிய வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப லவ் வந்துச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்த்துருங்க அப்படியா அதுன்னு சொல்கிறாங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்டா அது ஜங்கு டேஸ்ட்டாக வெயிட் பண்ணுறாங்க அழகாக சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்பா அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க சரி அப்பா அம்மா நண்பர்கள் ரொம்ப கோவமாக இருக்காங்க ஏன்னா அவங்க அந்த காலத்தில் இருக்காங்களா ஆமாம் ரொம்ப கோவமாக இருக்காங்க இப்போதைக்கு நம்ம ஹாஸ்டல் போகலாம் போய்ட்டு ஒர்க்கு பார்க்கலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ டே வர போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கில் நீ தான் பார்க்கணும் சரியா சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க சரிவா வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. அப்புறம் தேங்க்யூ சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க இந்த மேரேஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க உண்மையோட பிடிச்சிருக்கா உண்மையான பிடிச்சிருக்கு ஓகே தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க நீ ஹாப்பியாக நானும் ஹாப்பியாக சொல்கிறாங்க அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேன் சரி ஓகே வாசல் கூட்டிட்டு போகிறாங்க 15 days எனக்கு பேசுகிற ரொம்ப ஹார்ட் தெரியுமா ஒரு உனக்கு எனக்கு பிடிக்கலையோ டேவை தான் பிடிச்சி சொல்லிட்டு ஐயோ எனக்கு டேவை பிடிக்கும் நான் ஃப்ரெண்டாக தானே பிடிக்கும் அப்படி எனக்கு டேவை பிடிச்சி நான் என்ன கூட அப்படியே இருந்திருக்க போகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நானும் யோசித்தேன் அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம் சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க அப்பெல்லாம் பயப்படாது ஓகேவா நான் வந்து தான் வாஸ் ஜிம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஜெயிக்கணும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க உனக்கு என்ன பண்ணுறதுக்கும் தைரியம் இருக்குல்ல சொல்லிட்டாங்க என்ன பண்ணுற லவ்வுக்காக நம்ம தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான் வா ஜிம் கூட்டிகிட்டு போகிறேன் நான் கூட ஒன்று சின்ன பையன் நினச்சிட்டேன் சொல்லிட்டாங்க. யார் சின்ன பையன் ஜம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல சின்ன பையன் இல்லை வா ஜிம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க சேலில் இருக்க வீட்டுக்கு தான் ஏன்னா அப்பா அம்மா கொஞ்சம் பேக் டு நார்மலாக தான் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே வந்துடுறாங்க. இப்போ பார்த்து ஜங்க் காய் வந்து திங்ஸாக பேக் பண்ணிட்டு இருக்காரு நீங்களா போகிற ஜிம் கேட்குறாங்க ஜங்க் காய் பார்க்குறேன் அது இதுக்கு முன்னாடியே வந்து உங்ககிட்ட எப்படிலாம் பண்ண பார்த்து தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டா இருக்கும் நான் கூட நினச்சி நடந்து ஜங்க் கூட்டு பண்ணுறாங்க டேக்கு சொந்தமான ஒரு பாசனை பற்றி எடுத்துன்னு நினைக்கிறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிருந்தேன் இப்போ தானே புரியுது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க என்ன இதுக்கு ஆமாடா இதுக்கப்புறம் வீட்டில் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க. அப்புறம் டெய்லி வந்துட்டு எதனா ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்க சொல்கிறாங்க மூவி ஆதரிச்சு காய் கேட்குறாங்க ஜிம் கேட்குறாங்க ஆமாம் ஏன்டா டெய்லி ஒரு ரொமான்டிக் மூவி தான் அங்கே ஓடிட்டு இருக்கு சொல்லிட்டாங்க அது சீக்கிரட்டாக சொல்லிட்டாங்க. ஜங்க் பக்கம் சீக்கிரட்டாக போட மாட்டோம் சரியா அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் ஜிம் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க டே பொறுக்கி ஜிம் தான் ஜங்க் அடிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க சாமி நான் போகிறேன் சார் அவர் போயிடாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க அப்புறம் அந்த வீட்டில் நீ நான் மட்டும்தான் இருக்க போகிறோம் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க அதுக்கு இன்னும் ஓப்பனாக கிஸ் பண்ணுங்க இதனால் பண்ணுவோம் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பண்ணுவோம் ஜிம் சொல்லியிருக்காங்க ஏன் பண்ணக்கூடாது இப்போ எனக்கு ஒய்ஃப் ஆகிட்டு இல்லை இப்போ எனக்கு லீகலாக ஒய்ஃப் இல்லை ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அப்பா அம்மா சமாதானம் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி அவங்க வருவாங்க ஜிம் ஒன் டே சரியா நீ அவங்க பற்றி ஒரி பண்ணலாம் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நீ ஏன் அப்படி இருக்கா சொல்கிறாங்க அப்படி தான் இருப்பான் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் திங்ஸ்லாம் போயிட்டு மேலே வச்சுட்டு ஜிம் பார்க்குறேன் டயர்டாக இருக்குது எல்லாம் போய் குக் பண்ண சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குற குக் பண்ணி
அதாவும் சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டாங்க. அவர் ரிங்கே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நீ இந்த ரிங்கே பார்த்துருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பாரு. ஜங்க் பார்த்துருக்காங்க. எனக்கு ஒய்ஃப் ஆகிட்ட நம்ம ஹஸ்பண்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. அது எனக்கு டபுள் ஜே ஜிம்மின் அடி ஜங்குக்கு சொல்கிறாங்க. எப்போலாம் யோசிக்கிறேன் நீ சொல்கிறாங்க. அம்மா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்யூட்டாக பேசிட்டு இருக்கான். ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. சம்டைம் ஹார்ட்டாக இருக்கான், சம்டைம் க்யூட்டாக இருக்கான், ரொம்ப கேரிங்காக இருக்கான், ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறான். உண்மையாகவே ரொம்ப பர்சன் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஜிம் பார்த்துருக்காங்க. நான் சின்னதாக எதுவும் ஆசைப்பட்ட கூட நான் அழகாக பண்ணுறேன். நான் எப்போயும் சின்ன வயசு சொன்னதான் எப்படி ஞாபகம் வச்சு பண்ணுறேன். அப்போ எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பில்ல. ஜங்கே பார்த்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அங்கேருந்து பார்க்குறவங்க வந்து பாரு என்ன சொல்கிறாங்க. எனக்கு கம்மி நெக்க வலிக்கு திரும்பி பார்க்குறதுக்கு ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்க் கிச்சன் இருக்காரு. ஜிம் கிட்ட பாருங்க. என்ன ஜிம் போயிட்டு கவுண்டர் அப்படியே உட்காராங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன். இங்கேருந்து பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி பார்க்கவா. ஜங்க் பார்த்துருக்காங்க. ஜங்க் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்கு. ஜங்க் வீட்டில் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓ நீ ஷைலாவியா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது மற்றவங்களும் ஷை ஆக மாட்டேன், நீ பார்த்தவங்களும் ஷை ஆகும். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு. இது நீ தானே பார்த்துருக்காங்கன்னா அந்த ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்க் கூட ப்ளக் பண்ணுறது கூட பேசுறதுனா எனக்கு என்ன எப்போவுமே எனக்கு க்யூட்டாக தானே தெரியுது. என்னோட லிட்டில் பிரதர் அங்கே பாரு அப்படி சொல்லாத வைக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே ஓகே அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஃபைனல் பேர் குக் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டே தான் ஜங்க் வந்து பார்த்தா ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஆகிடுச்சு. குக் பண்ணுற ஜிம் பார்க்கணும். இதில் நான் பண்ணணும் சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது ஓகேவா. இந்த ஹஸ்பண்ட் தான் பண்ணணும், ஒய்ஃப் தான் பண்ணணும் அப்படியே எதுவுமே ஓகேவா. எனக்கு என்ன பிடிச்சி எல்லாம் ஜிம்முக்கு பண்ணுவேன் சார். ஜங்க் தான் ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி தராரு. அவர் எனக்கு ஒரு ஓவர் கோட் இந்த ஒயிட் கோட் போடுவோம் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு, அதனால ஒயிட் கோட்லாம் அயன் பண்ணி தராங்க. வீட்டில் எல்லா ஒர்க்கும் அவர் பண்ணுறாரு, குக் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கலாம் பாரு. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. பாபா ரெடியாகலாம் சொல்கிறாங்க. 2 பேர் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வராங்க. வா உனக்கு நான் ஹேர் வைப் பண்ணி விடுங்க எனக்கு பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மு சரி ஓகே சொல்லிட்டு ஹேர்லாம் வைப் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் போகலாமா போகலாம் சரி. ஜிம் ஜங்க் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ காரில் போகும்போது ஜங்க் ஜிம்முக்கு ஹேரில் கிஸ் பண்ணுறது ஒவ்வொரு மாதிரி க்யூட்டாக பண்ணிருக்காரு. அது மறக்காம சாப்பிட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா சரி ஜிம் ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் கூட வந்து ஹாஸ்பிட்டல் ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. ஏன் ஜிம் மேரேஜுக்கு இன்வைட் பண்ண மாட்டேன் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது யங் சார். இப்போ ஜங்க் தான் 1 செகண்ட் சொல்லிட்டு கார் ஒட்டிக்கே ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன சொல்லி பார்த்தாக்கா அதில் வந்துட்டு இந்த மேரேஜெலாம் முடிஞ்சா இந்த கேண்டிஸ் ஒன்று தருவாங்க. ரெட் கலர் ஒரு பேக்கில் போட்டு தருவாங்க. அவங்க ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணுறதா அர்த்தம். அது வந்துட்டு ஒரு பேக் எடுத்து கொடுக்குறாங்க. இது சொல்கிறாங்க எங்கள் மேரேஜ் கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க ஜெயிப்பாங்க. பரவாயில்லையே நீ வந்துட்டு இவ்வளோ இதாக இருக்கா சொல்லி பார்த்து இவ்வளோ மெச்சூரிட்டியாக இவ்வளோ அழகாக இருக்கா சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறது இது எப்போ வாங்கினா சொல்கிறாங்க. 1 செகண்ட் சொல்லிட்டு ஒரு நிறைய இருக்கிறது எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது ஜங்கா வேணாம் சார் ரொம்ப எல்லாருக்கும் கொடுக்கலாம் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறதே கொடுக்கட்டும்டா கொடுத்தா தான் தெரியும் ஒரு மேரேஜ் இருக்குது எல்லாருக்கும் விஷ் பண்ணுவாங்களா சொல்லி ரொம்ப ஹாப்பியாக எடுத்துப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்படி யோசிச்சு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜம் பார்க்குறோம் வா நம்ம ஹாப்பி நியூஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் சொல்கிறாங்க. இரண்டு நம்ம ஹாப்பியான நியூஸ் வந்து ஷேர் பண்ணணும். நீ நான் மேரேஜ் பண்ணுற சொல்லணும் மாசம் ஜங்க்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு எக்ஸ்கியூஸ்மே சொல்கிறாங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் சார் மேரேஜ் ஆகிட்டாயே இன்வைட் பண்ணலாம் கேட்குறாங்க. அது சம் சுச்சுவேஷனால் அர்ஜென்ட் நடந்துச்சு. ஹோம் டவுனில் தப்பா இருக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டாங்க. என்னங்க எங்களோட ஹாப்பியான நியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லி இப்போ அவங்க எல்லாருக்கும் அந்த கேண்டிஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சூப் பண்ணுறாங்க. வா ரொம்ப சூப்பர் சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ரெட் கலர் ஒரு பேக் தான். இப்போ ஜங்க் பார்க்க என்னோட ஒய்ஃப் டேக்கர் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க. அது என்னோட ஒய்ஃப் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஜங்க் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சார் அப்படி சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஒரு லவ்லி ஹஸ்பண்டாக இருக்காரு சொல்லிட்டு ஜம்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜெவ பார்க்குறாங்க. உண்மையாகவே ரொம்ப லக்கி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. யங் சார் உண்மையாகவே ரொம்ப லக்கி பாரு ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணுறான் பாரு சொல்லிட்டு நம்ம ஜவப் சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. நீங்கள் ஜிம்மு பத்திரம் பார்த்துக்கோங்க சார். நான் பத்திரம் பார்த்துருவோம் ஒய்ஃபா நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து எங்கே ஜிம் போயிட்டு வரலாம் சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு ஜிம்மில் போகிற ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் பார்த்து கிளாப் பண்ணுறாங்க. வா சூப்பர் சொல்லிட்டு லவ்லி கப்பல் அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் இங்கே பாரு போடா எல்லாம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இருந்தா என்ன ஜங்க் தான் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. ஜிம்முக்கு அவ்வளோ ரொம்ப ஷையாக இருக்குது. இப்போலாம் பார்க்குறாங்க பாருங்கள் சார் ஷையாக ஓகேவா நாங்கள் வந்து நினச்சிக்க மாட்டோம். ரொம்ப லவ்லி ஹஸ்பண்டாக இருக்காரு சொல்லி ஜிம் என்ன சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப லக்கி சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்து ஹாப்பி ஃபீல் ஆகுது. இப்போ இல்லை ஜிம் லேப்குள்ளே போய் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாச டெய்லியுமே ஜங்க் தான் கூட்டிகிட்டு வராங்க. ஜங்க் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காவும் சொல்கிறாங்க. இங்கே பாருடா சொல்லி ஜிம் ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு என்ன டெய்லி இப்படி இருக்கா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடான்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறீங்க ஏன் அப்படி கேட்குறாங்க. நீ என்ன இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல எனக்கு அப்போ இருக்கணும் பிடிச்சிருக்கு. ஜங்க் தான் ஒரு மாதிரி கூப்பிட்டு எப்போ தான் ஜிம் கிட்ட பிரிஞ்சு பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. நீ இருக்கே ஜிம் தான் அழகாக ஜங்க் கூட ஹேரில் ஒரு ரப் பண்ணி ஹேண்ட் வச்சு கோதி விட்டுட்டு இருக்காரு முடியலாம். ஜங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஜங்க் சொல்கிறாங்க. தெரியுது ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் நினச்சி கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. பேபிஸ் பிறந்துட்டா நீ அவங்களுக்கு தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. பேபிஸ் பிறந்துட்டா நீ அவங்களுக்கு தான் அதிகமாக கேர் பண்ண மாட்டேல ஜிம் ஜங்க் கேட்குறாங்க.
ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு இப்படிலாம் தோணுது சொல்கிறாங்க. இல்லை அது எனக்கு மட்டுமே தோணுதா சொல்கிறாங்க. பேபிஸ் நம்மளோட தானே, நம்மள அவ்வளோ தானே வராங்க, அப்போ உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, இருந்தாலும் இப்போதைக்கு பேபிஸ் வராங்க ஓகேவா, கொஞ்சம் டேஸ் போட்டோம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு பேபிஸ் வராங்க ஓகேவா, கொஞ்சம் டேஸ் போட்டோம் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ ஏன் வந்துட்டு எப்போ பேபி வேணும்னு கேட்குறியோ அது வரைக்கும் நான் அதை பற்றி பேச மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கும் சரி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ ஃபஸ்ட் வாங்குறான் பாரு, ஜிம் நினைக்கிறாங்க. ஜங்க் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றா கேட்குறாங்க. போ சொல்கிறாங்க. ஜங்க் ஐஸ்கிரீம் இப்போ ஜங்க் ஐஸ்கிரீம் மட்டும் கொடுக்குறாங்க. தான் சொல்கிறாங்க. ஜிம் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ டக்குன்னு ஜங்க் போயிட்டு ஜிம்ல போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குற என்ன சொல்லிட்டு ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அது இதில் எடுத்து டேஸ்ட் பண்ண தானே சொல்கிறாங்க. எனக்கு அங்கே டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இப்போ எனக்கு நீ ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் சாப்பிட்றதுக்காக எடுத்து வந்தியா இல்லை நீ கிஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வந்தியா கேட்குறாங்க. ரெண்டுமே தான் சொல்கிறாங்க. 2 in 1 ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஏன்டா அப்படி இருக்கா ஜிம் அடிக்கிறாங்க. அந்த அன்பு தொலை தாங்க முடியல. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி தான் பண்ணுவோம். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு. ஆனால் அப்பா அம்மா எப்போ பேசுவாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறீங்க. அவங்க கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி கிராண்ட்பா நம்மளுக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் யாரும் சொல்கிறாங்க அவங்க கோவம் கொஞ்ச நாள் போயிட்டா சரியா சொல்கிறாங்க. எப்போ போகும் சொல்கிறாங்க. போகும் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா வீடியோ கால் டே தான் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி அப்படி ஜிம் ஃபோனை பிக் பண்ணிட்டு ஹாய் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னடா இப்போலாம் எக்ஸாக எடுத்து பார்த்து அவர் இப்போ பார்த்துருக்காங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. அது டக்குன்னு நம்ம ஜிம் தான் லிப்ஸில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கொஞ்சமாக பாசமாக பேசுகிறேன் பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே பாசமாக பேசுகிறேன் எப்படி இருக்கா டேன்னு கேளு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் டேட்டி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். என் ஜிம் தான் டேட்டின்னு கூப்பிட்டு சரியா டேனை கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. சரி எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க டே எப்படி இருக்கா அப்புறம் சுகா எப்படி இருக்காரு ஒயின் எப்படி இருக்கா சார் ஒயின் நல்லா இருக்காடா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டா ஆமாம் இங்கே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர் தானே சொல்கிறாங்க. டாக்டர் ஆமாம் அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு டாக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. வந்துட்டு அவரே லவ் பண்ணியிருக்கா. மேரேஜ் பண்ணிட்டான் சுகா சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் அவள் லைஃப் ரொம்ப மோன் அடிச்சுக்கிட்டா சொல்கிறாங்க. அப்படியா என்னாச்சு டே கேட்குறாங்க. அந்த மாதிரி சுகா விட்டு போன ரீசன் அதுவா அவங்க அப்பா வேறு ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஷூட் பண்ணிட்டாங்களா. ஆமாம் அவங்க அப்பா வேறு ஷூட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு மாஃபியாவா வந்துட்டாங்க. அப்படியே ஆமாம் ஒரு மாஃபியாவா அன்றைக்கி ஏதோ ஒரு மிஷனுக்காக போயிருப்பாரு ஷூட் பண்ணிட்டாங்க போல. அன்றைக்கி வந்துட்டு அவங்க ரொம்ப பேனிக் ஆகிட்டாரு. அப்போ தான் சுகா வந்து போயிருக்காங்க. இப்படினாக்கா அவங்களுடைய நிறைய அசட்ஸ் ஏன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு என்னதுக்கு. ஆமாம் அதுக்கப்புறம் ஷிகா வந்துட்டு அந்த பொசிஷனை டேக் ஓவர் பண்ண ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு ஒயனை கூட்டிகிட்டு அவங்க அப்பா கூட்டிட்டு ஃபாரின் போயிட்டான்னு சொல்லிட்டு என்னதுக்கு. ஆமாம் அவங்க அப்பா ஹெல்த்தியாக சேஃபாக பார்த்துக்கணும். அவங்க ஒயனை பத்திரம் பார்த்துக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அவங்க அப்பாவை. ஒயின் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டா. ஷிகாவுமே அந்த பொசிஷன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ரீசன் அந்த எனக்கு ஆபத்து வரக்கூடாது சொல்லிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணலையான்னு சொல்லிட்டு எனக்கு ஆமாம் எனக்கு ஆபத்து வரக்கூடாது சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணி அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒரு பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் கூட அப்போ சொன்னேன். ஆமாண்டா நான் கூட பயந்துட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் வந்து ஃபேக் லவ் ட்ரூவான பர்சன். ஆமாம் அவர் ஜென்டில்மேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கும் பாசிட்டிவ் இருக்கும். 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க பாரு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறீங்க. டே இப்படி ஹாப்பியாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்டா நீ எப்படி இருக்காது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அதான் எனக்கு தெரியுமே சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஜிம் கேட்குறாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கல சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க் பார்க்குறீங்க பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு சொல்கிறேன். என்னை பார்த்தா எப்படி தெரிய சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் நான் டே பார்க்குறேன் நான் அதை சொல்லணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மா ஃபோன் பண்ணாங்களா கேட்குறாங்க. இல்லைடா கண்டிப்பாக அம்மாவுக்கு என் மேலே கோவம் சரியா அம்மாவுக்கு கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருக்கணும் நீ ஹாப்பியாக இருக்கணும் ஜவுங்க ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சேம் ஆண்டி அப்படி தான். என்ன அப்பா கிராண்ட்பாலாம் கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கொஞ்சம் ரிஸ்க் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீ ஒன்றும் ஒரே பண்ணாதான் சொல்கிறாங்க. சரி நீ பத்திர மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ அப்படியே அடா டேஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு. ஒரு 8 months ஆஃப்டர் தான் அந்த பக்கம் நம்ம ஷுகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. அப்படின்னு தான் வந்துட்டு மாஃபியாவில் இருந்தாலும் அவர் வந்து பாட்டம் இல்லை ஓகே அதனால் ஷுகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த டே வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம டேயோட அம்மா ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. டேக்கிட்ட டே அவங்க அம்மா சொல்லவும் டேட்டை சொல்லவும் டேயோட அம்மா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. டேயோட அம்மா வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம் கோவம் போயிட்டு என்ன சொல்கிறாரு உண்மையாகவே சுகர் ப்ரெக்னெண்ட்டாக ஆமாம் சுகர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி சொல்லவும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ வர சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ட்ராவல் பண்ண முடியாது சொல்லுவோம். சரி ஓகே சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் நம்ம பார்க்குறாங்க. அப்போ என் பையன் மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க கேட்குறாங்க. அவங்க அப்பா மட்டும் அதை சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம்மு ஜங்கு தான் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பேர் பிடிச்சிருக்கு டேக்கு ஷுகா பிடிச்சிருக்கு ஜங்கு ஜிம்மை பிடிச்சிருக்கும் போது நம்ம தானே இது பண்ணியிருக்கணும். நம்மளே கோப்பல நம்ம பசங்க பேர சொல்லணும். சரி காட்டு தான் வாங்க சொல்லிட்டு அவங்க தான் ஃபாரின் இருக்காங்க இவங்க தான் இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ் நம்ம ஜேக்கோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்துருக்காங்க. ஜிம் ஜங்க் பார்த்தா இப்போ ஓடி பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஜிம் பார்த்து ஜங்கா வீடு நீட சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்த்து நல்ல நிற்க மாட்டேன் சொல்கிறீங்க பாரு எதுக்கு அப்படி பண்ணா கேட்குறாங்க. ஜிம்மா சொல்கிறாங்க லிப்ஸ்டிக் எடுத்து நம்ம ஜங்க் தான்டா ஜிம்முடைய ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பொம்மைலாம் வரைஞ்சி ஹார்ட்டிலாம் வரைஞ்சி வச்சிருப்பாரு. சீக்ஸ் வந்து ஒரு ஸ்மைலி பொம்மை அதுக்கு ஒரு ஹார்ட்டிலாம் போட்டு வச்சிருப்பாரு. எப்போ பார்த்தா அப்படி பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தா ஃபன் பண்ணிட்டு இருக்கா. ஜிம் தான் திட்டுறாங்க. ஜங்க் பார்க்க டீச்சர் உங்களுக்கு தான் ட்ரை பண்ண முடியும் ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஓடி பிடிச்சி விளையாடு 3 டோரில் இருந்து ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க பாரு டோருக்கு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் அவங்களாம் கிராண்ட் பசங்க இருக்காங்க. அப்பா அம்மா கிராண்ட் கிராண்ட் ஃபிங்கர் பண்ணிங்க சொல்கிறாங்க. இது இங்கே இருந்து பண்ணுறோமா ஏன்னா அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது சொல்கிறாங்க. ஐயோ அப்படியே உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ வராங்க
என்ன பண்ணுங்க சொல்லிட்டு ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிமின்பா என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. அம்மா அவர் ஜிம்முக்கு கூட கூட போயிடுது. இந்த அவர் வந்து காயம் நினைச்சிருக்காரு பார்த்து இவங்க வந்து ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்னடா இதான் சொல்கிறாங்க. அம்மா நீ இவன் தான் அம்மா சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. என்னடா பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது நானும் என் ஒய்ஃபும் சும்மா ப்ளே பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உட்காருங்க சார். ஜிம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போயிடாரு. இப்போ ஜிம் தான் உட்காருங்க சார். இப்போ எல்லாருக்குமே ஜூஸ் போட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த எடுத்துக்கணும் சொல்கிறேன். இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் எப்படிங்க கேட்குறாங்க. நல்லாயிருக்கும் ஜிம் ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு ஜிம் தான் எனக்கு ஜிம் தான் பிடிக்கும். அப்புறம் என்ன சின்ன வயசுல நடந்தது யார் சொல்கிறாங்க. அது உங்கள் எல்லாருமே கேர் பண்ண எல்லாருக்கிட்ட பாசமாக இருந்தால் எனக்கு அது பிடிக்கல. அப்புறம் சொல்கிறாங்க அவன் கேமரா மட்டும் கேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜங்க் ஜிம் நம்பி பார்க்குறாங்க. என்ன ஜங்க் சொல்கிறேன் நீ சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும் சரியா. எதாவது ஃபீல் பண்ணிக்க தெரியுமா. எனக்கே என் ஜிம்ல வந்து எனக்கு கொடுக்காம டேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டுருங்க தெரியுமா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அவன் எனக்கு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க சொல்லிக்கிறாங்க. உனக்கு இப்படிலாம் ஒரு லவ் இருந்துச்சா சொல்கிறாங்க. உனக்கு இப்போ பேச தெரியுமாடான்னு கேட்குறாங்க. அவன் பேச தெரியுமா ஜங்க் சொல்கிறாங்க. இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் வந்துட்டாங்க. அம்மா அப்பா அம்மா மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் பிரச்சனை ஓகேவா. நாங்கள் தான் கேட்டுக்கணும் ஓகேவா. சின்ன வயசுல நாங்கள் பாட்டுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் கேட்டுக்கணும் ஒரு டைம் கேட்டுக்கணும். உனக்கு பேருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அன்றைக்கி கூட வந்துட்டு நீங்கள் யோசிச்சிங்களா மேரேஜ்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நாங்கள் அப்புறம் கேட்டுருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு சுற்றி என்ன சொல்லிட்டு கேட்டுக்கணும். நாங்கள் தான் கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துட்டோம் சொல்கிறாங்க. இல்லைம்மா ஜிம்முக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க பாருங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். அவங்க சுகா வாட்டியும் ஹாப்பியாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு கூப்பிட்றாங்க. ஜங்கு கிட்ட அம்மா அப்பா கண்மா ஆசிரியர் பாருங்க சொல்லி பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ நமக்கு நண்பா ரொம்ப ஹாப்பி பிளஸிங்ஸ் ப்ளஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருந்தாங்க சொல்கிறாங்க. ஜிம்மு ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் அப்புறம் நீ இப்போ குட்டி சொல்ல போகிறேன் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ என்ன அவசரம் ஜிம் வந்து இப்போ எங்கேஜ் தான் இருக்கேன். நானும் எங்கேஜ் தான் இருக்கேன். இப்போலாம் ஒன்றும் அவசரம் இல்லை ஜங்க் சொல்கிறாங்க. இவங்க வீடை பார்க்குறேன் என்னடா சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவனுக்கு பர்ஸ் ஒர்க் சொல்கிறாங்க. எது உங்கள் ஃபியூச்சரில் பிறக்க போகிற பேபிஸ் மேலேயுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ என்ன வீடாக இருக்கா ஜங்க் நம்ம கேட்குறாங்க. அம்மா சொல்கிறேன் நீ எதுக்கு இவ்வளோ வீடாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி புரியுது ஓகே ஓவர் லவ் போல் சொல்கிறாங்க. ஆமாம் அன்கண்டிஷனல் லவ் ஜங்க் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா கூப்பிட்டு அக்கா சாப்பிடலாம் சொல்கிறாங்க. சரி அங்கே போயிடுறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இவரு நீ சொல்லி கேட்பேன் நான் சொல்கிறேன். ஆமாம் சொல்கிறாங்க. பரவாயில்லையே சரி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் கூட நினச்சேன் அடமெண்ட்டு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்பாமா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. அது போதும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஃபுட் ஃபுல்லாக குக் பண்ணி ஜங்க் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அவங்க பேரண்ட்ஸாக சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 1 வீக் அவங்க தான் இருப்பாங்க. ஜங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படா போவாங்க சொல்லிட்டு எனக்கு ஜிம் வந்துட்டு அப்பா அம்மா இருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கும் சொல்லிப்பாங்க. சரின்ட்டு அவர் அமைதியாக இருக்காரு. ஃபைனா அவங்களாம் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. டைம் கிடைக்க வீட்டுக்கு வாங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அந்த பக்கம் போனது ஜங்க் அந்த பக்கம் டோர் லாக் பண்ணுறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. 1 வீக் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் டே ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பொறுக்கி அடிச்சிருவாங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதெல்லாம் கவலை இல்லை. நீ அடிச்சாலும் அடிச்சுக்கோ திட்டினாலும் திட்டிக்கோ 1 வீக் மிஸ் பண்ணிட்டு மொத்தமாக எடுத்து போகிறோம் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாட வேணாண்டா நீ டயர்டாக தான் சொல்கிறாங்க. என்ன டயர்டாக தான் 1 வீக் ஃப்ரீயாக அவங்க அம்மா கூட தூங்குங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உங்களோட அம்மா என்னோட அம்மா கூட தூங்குங்க அப்படி கேட்குறாங்க. அவங்க கேட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க கேட்டாங்க படுத்துக்கு அப்படி கேட்குறாங்க. அது அவங்க கேட்டாங்க நீ அவங்க போய் தூங்கிடுவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண தெரியுமா. நானும் டெய்லி பார்ப்பேன். நீ வருவியா மிட் நைட்டில் அப்படி கேட்பேன் நினச்சிட்டு இருப்பேன் தெரியுமா. நான் மட்டும் தான் கொட்டை கூட கண்ணை முடிச்சுட்டு உட்காந்துருப்பேன். நீ பக்கத்தோட வர சொல்லி நீ பாட்டுக்கு அம்மா அப்பா நடுவில் போய் படுத்துக்கிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அப்பா கேட்டாங்களா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இன்னைக்கு வேணும்னு சொல்லி ஜங்க் தாண்டா ஜிம் பயங்கர வெயிட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க வலிக்கிறா சொல்கிறாங்க. 1 வீக் நான் மிஸ் பண்ணேன் அதான் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க கிரேசி பாய் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் அப்படி ஒரு மாதிரி கியூட்டாக ஜிம் கூட மாதிரி இருக்காது. ஜிம் சரி ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அப்படி ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா. அச்சிச்சு அவங்க பாரு செல்லவங்க பாருங்க சொல்கிறாங்க. க்யூட்டாக ஒரு பாப்பா இருக்கா ஜோனா செல்லவங்க பாருங்க சொல்கிறாங்க. பாப்பா க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காரு. 6 மந்த் பேபி தான் அழகாக பார்த்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் பேபி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பாலாம் இந்த ஜங்க்கு எப்பயாவது பேபிலாம் பிறக்கணும் மனசு வந்துச்சு நினைக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு மில்க் ரெடி பண்ணிட்டாங்க தூக்கிட்டு வா சொல்கிறாங்க. ஜங்க்கு ஜிம்மும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தூக்கிட்டு போகிறாங்க. நான் கூட நினச்சேன் இவனுக்கு ஏதோ பேபி பண்ண பாசம் ஆகுது. இப்போ பாரு எவ்வளோ கேர் பண்ணுறான் ஜிம் நினைக்கிறாங்க. அவருக்கு இப்போ அந்த குழந்தை ரொம்ப பிடிக்கும். குழந்தை ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா உனக்கு இப்போ இவ்வளோ பாசம் இருக்கலாம் அப்படியே இப்படி சொன்னா சொல்கிறாங்க. அதுவா அதே சொல்கிறாங்க. சொல்லி அப்போ எனக்கு மெச்சூரிட்டி இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க இவங்க மெச்சூரிட்டி வந்துதான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவங்களுக்கு வந்து நீ நான் மட்டும் உணர முடியாது நமக்கு பேபிஸ்லாம் வரணும்ல ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பாடா இப்போ தான் புரிஞ்சுதே சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குங்க ஏன்னா சொல்லலாம் கட்டுங்க திருப்பி அந்த ஃபீட் பண்ணுறாங்க. அந்த ஃபீடிங் பாட்டில் பேபி அழகாக பிடிச்சிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அப்பாடா சரி ஓகே எனக்கு ஒர்க்கு நான் கிளம்புவா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஒர்க் போய் அம்மா சொல்கிறாங்க. சரி பேபி நான் பார்த்துக்கிறேன் இப்போ சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்லிட்டு பேக் டு ஒர்க்கு போயிடுறாங்க. ஜம்க்கு ரொம்ப பார்க்குறீங்க பாரு உங்கள் அம்மா இருக்கா ரொம்ப ஆர்டர் பண்ணுறேன். நீ நான் நல்லா பார்த்துக்கலாம் அம்மாவை ஜம் சொல்கிறாங்க. பேபியும் கூட்ட கொடுக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. நீ பாரு அப்படியே ஜிம் மாதிரி இருக்கா. ஜம் கொஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ சரியா. உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எனக்கு செகண்டாக உனக்கு புரியுதா அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்த்து கொடுக்குன்னு பறிச்சு பார்க்குது. உனக்கு புரியுதா நான் சொல்கிறதே சொல்கிறாங்க. அம்மா மட்டும் என்ன சொல்ல முடியாது சரியா. எனக்கு இப்போவும் ஃபஸ்ட்டு வாங்க மேலே ஆனால் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் சரியா. ஜம் சொல்கிறாங்க. பேபி பார்த்துட்டு இருக்கு சொல்லி பார்த்துட்டு இருக்கு. ஜம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அவன் எனக்கு நெக்ஸ்ட் உனக்கு புரியுதா ஜம் சொல்கிறாங்க. அது கியூட்டாக பார்த்துட்டு மறைச்சி
ஜங்க் பார்க்குறாங்க கியூட் அப்படி கொஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் தான் நைட் வந்து அழகாக பேபி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஜிம் வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்க் கூப்பிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குற ஜிம் ஹேண்ட் ஆஃப் பண்ணிட்டு அடிப்படை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்து 2 பேரும் வந்து முறைக்குது. இப்போ ஜங்க் பார்க்க என்ன முறைக்கிறா சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. அது பசுவாக கூட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க பசுவாக கூட செல்லும் சரியா டேடா நானும் டபி சொல்லுவேன். ஜிம் சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குறேன் உண்மை நீ தான் சொல்கிறேன் எனக்கு நான் தான் சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க டேடா இவன் ரொம்ப வச்சிருக்கா சரியா நானும் டேடா ரொம்ப வச்சிருக்கா சரியா நீ முறைச்சு கூட சரியா ஜிம் சொல்கிறாங்க. பேபி வந்து குறுக்குன்னு பார்க்குது பார்க்குற அப்படி குறுக்குன்னு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஆமாம் குறுக்குன்னு பார்க்குறேன் இருந்தாலும் நல்லா கேட்டுக்கோ நீ எங்கள் 2 பேர் லவ் ஓகேவா நீ எங்கள் 2 பேருக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் புரியுதா சொல்கிறாங்க. எங்கள் 2 பேர் லவ் உனக்கு ஈக்குவலாக கிடைக்கும் புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. இப்படி பசுவாக தேவை இருக்காது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க பார்த்துருக்காங்க ஆமாம் எங்கள் 2 பேர் லவ் ஓகேவா அவளுக்கு நம்ம மொத்தம் கொடுக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. அவள் எந்த இடத்துல இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது அப்புறம் பசுவாக கூட சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க அதான் நான் கூட நினச்சி எங்கடா நீ என் பக்கம் பேச சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு நீ இம்பார்ட்டன்ட்டு பேபி இம்பார்ட்டன்ட் புரியுதா சொல்கிறாங்க. ஜங்கும் சாரி அப்படி ஜங்கு மியூசிக் வச்சுட்டு இருக்காங்க. சரி போடா போய்ட்டு குக் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜங்கு போகிறாங்க ஜங்கு போயிடுறாங்க. இப்போ ஜிம் தூக்குறாங்க என்ன சொல்கிறேன் டேடா வந்துட்டு அப்படி கேட்குறாங்க. அது பார்த்துட்டு குறுக்குன்னு எனக்கு தெரியும் அவங்க சொல்லியிருப்பான் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு சட்டையா சரியா எனக்கு தெரியும் அவன் ரொம்ப லவ் பண்ணிச்சா உன்னையும் எப்படி லவ் பண்ணுவான் ஓகே ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுவான் ஒரு ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுவான் ஹீஸ் கிரேசி பா எப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க ஹீஸ் த பெஸ்ட் பாஸ் இந்த வேர்ல்டு சரியா ஜிம் சொல்கிறாங்க. அவன் நல்லா பார்த்துப்பான் ஜிம் சொல்கிறாங்க. பேபி கியூட்டாக ஸ்மைல் பண்ணுறது வா ஜிம் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் பேபி புரியுதா நான் சொல்கிறது நான் அப்படி கேட்குறாங்க. அது கியூட்டாக அப்படி சொல்லிட்டு புரியுதா தாங்க உனக்கு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவன் டேடா இருக்கண்ணே அவன் தான் அதில் பத்திரமா பார்த்துப்பான் நம்மளை தெரியுமா அவன் எதுக்கு அவனை மிஸ் பண்ண மாட்டேன் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் இதை நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் எனக்கு அவன் அப்படி சொன்னதுக்கேன் அவன் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பா தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. பேபி கொடுக்குன்னு பார்த்துருக்கு இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க மூஞ்சி தூக்கி பண்ணிருக்காங்க பாரு அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு ஜங்க் வந்து ஜிம் காமிக்கிறாங்க பேபி கிட்ட அது கூட குறுக்குன்னு பார்த்துட்டு இப்போ ஜங்க் மாதிரி ஜிம் ஆயிரே நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பேக் பண்ணுறாங்க நம்ம ஜங்க் பார்க்குறோம் என்ன சொல்கிறாங்க என்ன என்னை பண்ணி பையனுக்கு கோவமாக சொல்கிறாங்க எனக்கு கூட கோவம் சொல்லி அப்புறம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குறாங்க இன்னைக்கு சொல்கிறாங்க இன்னைக்கு ஜங்க் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அங்கே பாரு பேபி பண்ணி 6 months தான் ஆகுது சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேபி பண்ணி 6 months ஆக்சுவலி போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகேவா நீங்கள் ஓகே சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் சரி ஹாப்பி சார் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் உனக்கு ஏன்டா எங்களோட கிரேசி லவ் சொல்கிறாங்க எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கிரேசி லவ் ஆனால் நீ பயப்படாத ஓகே நம்ம பாப்பாவுக்கு நிறைய லவ் கொடுப்போம் சார் எனக்கு தெரியும்டா ஓகேவா நீ ஒரு பெஸ்ட்டு டேடாவாக இருப்பேன் ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக இருப்பேன் ஓகேவா இவர் பெஸ்ட் பர்சன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஹாப்பி நிச்சயமாக சொல்கிறேன் நிச்சயமாக சரியாக சொல்கிறாங்க. நான் எப்போ ப்ரைஸ் பண்ண வச்சுக்கேன் உனக்கு கையில் பிடிக்க முடியாது அது தானே ப்ரைஸ் பண்ணுறது இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ப்ரைஸ் பண்ணணும் சரியா ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஜிம் அவங்க கூட வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டேக் ஷூவாகலாம் பேபி வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி செட்டில் ஆகிட்டாங்க. இப்போலாம் அவங்க லைஃப் ரொம்ப அழகாக போயிருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே பாய் டேக் கேர்.